ஸோ ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படின்னு சொல்லுவோம், பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் அப்படின்னு முதல் முறையா ஆரம்பிக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா லைட் ஃப்ரம் பிசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். பிகாஸ் பிசிக்ஸ் தோணிச்சாங்க பிசிக்ஸ் பண்றேன். ஓகே, ஸோ பிசிக்ஸ்ல இருந்து நம்ம லைட் சாப்டர் ஆரம்பிக்க போறோம். எழுதி வச்சிருந்தேன், ஆனா எனக்கு மார்க் எடுத்துக்கிட்டேன். மார்க்கர் நிறைய வச்சிருக்கேங்க, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட மார்க்கரும் இருக்கு. ஸோ நம்ம மார்க்கரை விட நமக்கு இப்போ முக்கியம் என்னன்னா டாபிக். ஸோ நீங்க புக் எடுத்துன்னு பிசிக்ஸ் போல சாப்டர் சொன்னீங்கன்னா 134வது பேஜ்ல பாத்தீங்கன்னா பெருசா லைனா 2 பேராவோ கொடுத்து வச்சிருப்பாங்க. கீழே ஒரு வட்டமா இப்படி ஏதாவது இருக்கும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன எழுதிருக்குங்கிறத நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது வந்து ஒரு விஷயம், பேசிக்கான விஷயம். எனக்கு 8th சொல்லி கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு 8th சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது வந்து என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பிளேன் மிரர் இருக்குங்க. பிளேன் மிரர் இது உங்க ரியல் லைஃப்ல கூட நீங்க பாப்பீங்க. அதுல வந்து இதாங்க நார்மல் வந்து வச்சுக்கோங்க. சரி, நார்மல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்சிடென்ட் ரே. ஓகே, ஸோ என்னன்னா இங்க இருந்து வந்து உங்களுக்கு லைட் வருதுங்க, சரிங்களா? ஸோ லைட் வருது, இங்க இன்சிடென்ட் ஆகணும். இன்சிடென்ட்னா எங்க படுதோ அதை இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுங்க, நான் ஏங்க இவ்வளவு மண்ணுட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரே. இங்க இருந்து இன்சிடென்ட் ஆகுது, இது இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஓகே, நான் வெறும் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். அனதர் திங், என்கிட்ட வந்து இந்த நோட்ஸ் இருக்கு, நானா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு, சரிங்களா? நிறைய இருக்கு. ஸோ இப்போ இந்த நோட்ஸ் வந்து எல்லா சாப்டருக்குமே இருக்கு. நானா கீழே வேணா பிடிஎஃபா கொடுக்குறேன். பட் இதை பிடிஎஃபா பிபிடியா ஆக்கணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஓகேவா? பிகாஸ் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நாட் பேடுன்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது பேடுன்னு சொல்லி இல்லைங்க, நல்லா ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து கீழே லிங்க்ல தரேன், சரிங்களா? அண்ட் ஒரு நாள் கழிச்சு தரேன், சரிங்களா? பிகாஸ் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, பிபிடியே வருமா இல்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ ஓகே, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பேசிக்கான இது. ஸோ இது வந்து ஒரே ஒரு விஷயம் உண்டு, சரியா? என்னன்னா இன்சிடென்ட் ரே நான் சொல்லிட்டேன், ரிஃப்ளெக்டட் ரேவும் சொல்லிட்டேன். நார்மலுங்கிற ஒரு விஷயம் உண்டு. நார்மல் வந்து இந்த ஈக்குவல் இது பண்றதுக்காக உண்டு. பிகாஸ் ஆங்கிள் இருக்குல்ல, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலுங்கிற ஒரு விஷயம் மீன்ஸ் 90 டிகிரி இருக்குல்ல, அது வந்து நார்மல் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் இது வந்து ஒரு ஆங்கிள் ஆகுதுல்ல, ஸோ இது வந்து ஐன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்க. இன்சிடென்ட் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கோங்க. இல்ல அதுதான் இது. ஓகே, ஸோ அதனால இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது. இப்போ லாஸ் உண்டு, மதர் இல்ல ஃபாதர் இல்ல இல்ல லா, இதுக்குன்னு ஒரு லா உண்டுங்க, ரூல், லாஸ் உண்டு. ரிஃப்ளெக்ஷனுக்கு 2 லா கொடுத்திருப்பாங்க. என்னன்னா இன்சிடென்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்சிடென்ட் சி ஆங்கிள். என்ன உணர்ற ஒரு நிமிஷம் நான் எழுதி காமிச்சேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அவ்வளவுதாங்க. இதுக்கு போய் இப்படி திண்டா எடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கோ. ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்லப்பா, இந்த ஆங்கிள் இது வந்து எப்பவுமே இது ஈக்குவலா இருக்கும், சரிங்களா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அப்படி ஈக்குவலா இல்லைன்னா இது ரிஃப்ளெக்ஷனே இல்லை. ஓகே, இன்னொன்று ரூல் இருக்கு. இந்த 3 ரே, இது ஒரு ரே, இது ஒரு ரே, இதுவும் ஒரு ரே, இந்த 3 ரேவும் இது ஒரே ஒரு பிளேன் மிரர், ஒரே ஒரு பிளேன் மிரர்ல இருக்கணும். புரியுதுங்களா? இது இந்த 3மே ஒரே ஒரு இதுல தானே லை ஆகுது. இந்த இதுல லை ஆகுது, லைனா படுத்துக்கிறது. அதனால இங்கிலீஷ்ல இதுல எழுதுறீங்க, ஆல் த 3 rays லை இன் த சேம் பிளேன், இப்படி நீங்க எழுது.
ஓகே, சோ லைனா பொய் இல்ல, பட் உங்களுக்கு புரியுங்க நான் ஏன் இப்படி பண்றேன். மனு மட்டும் தாங்க. சரி, இப்போ ஓகே வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. வீடியோ முடிச்சு அவ்வளவு சொல்ல மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லேட்ரல் இன்வர்ஷன். லேட்ரல் இன்வர்ஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாம நீங்க டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி என்ன தெரியுமா, இந்த லேட்ரல் இன்வர்ஷன்னா ஒரு, நான் வந்து புக்கிஷ் லாங்குவேஜ்ல ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். phenomenon where the image appears reversed. சோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, புரியுது. ஸோ இப்போ நான் ஈஸியா சொல்றேன். என்னன்னா, ஒரு இமேஜ் வந்து ரிவர்ஸா தெரியும். ப்ரோ இதான ப்ரோ அங்கேயே எழுதிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கண்ணாடி பாக்குறீங்க. நீங்க கண்ணாடியில வந்து உங்களோட இமேஜ் வந்து ரிவர்ஸா தெரியும். இப்போ நீங்க கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்க உங்களோட ரைட் ஹேண்ட் இது பண்ணீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தெரியும். கண்ணாடி முன்னாடி போயிட்டு இப்படி இப்படி ஹைஃபை கொடுத்து பாருங்களேன், அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தான் தரும். பட் நீங்க ரியல்லா அவங்ககிட்ட ஹைஃபை கொடுத்தீங்கன்னா அவன் ரைட் ஹேண்ட் தருவான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் வந்து அந்த கண்ணாடியில வர இமேஜ் வந்து அப்போசிட் இல்ல, லேட்ரலா வருது. லேட்ரல் இன் தி சென்ஸ் நான் சொன்னோம்ல, ரிவர்ஸா வரும். ரிவர்ஸ். ஓகே, வேற எப்படி சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க லைவா இருந்துச்சுன்னா வைங்களேன், இந்த இது ஒரு லைவ் ஸ்ட்ரீமா இருந்தா அட்லீஸ்ட் நைட்டு இந்த என்ன சொல்ல கமெண்ட்ல வந்து இந்த தம்ஸ் அப் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட எப்படி சொல்லி இருக்குன்னா, கண்ணாடி சொல்லிட்டேன். செல்ஃபி எடுக்கும்போது ஆல்ரெடி அப்படி வச்சுக்கலாம். பேக் கேமரால இருக்காது, மோஸ்ட்லி செல்ஃபில இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து முன்னாடி சொல்லிட்டான், இதுக்கு அடுத்து இருக்கும். வர்ச்சுவல் இமேஜ், ரியல் இமேஜ் அப்படிலாம் இருக்கும். அதுக்கா இதாங்க அதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. சோ இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேட்ரல் இன்வர்ஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம் தான், பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உள்ள எழுதுல டைம் வேஸ்ட் ஆகும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் பை மிரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, பிளேன் மிரர் ஸ்மூத் அண்ட் பாலிஷா இருக்கணும். ஸோ தட் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பிளேன் மிரர்னா என்னதுன்னா ஸ்மூத் அண்ட் பாலிஷ்னா சொன்னோம்ல, அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இமேஜ் ஃபார்ம்டு வந்து சொல்றேன், கேளுங்க. Image form is equals to virtual, image form is equals to lateral inverted, image is equals to erect. Size of image is same as size of object. The distance between the image obtained from the mirror is the same distance between the object from the mirror. ஓகே. சோ நம்ம வந்து இப்போ பார்க்க போறது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம் ஆஃப் பிளேன் மிரர். இமேஜ் ஒருவேளை பிளேன் மிரர் இருக்குல்ல, அதுல வந்துச்சுன்னா எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ்னா புரியும் நினைக்கிறேன், பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பிசிக்ஸ் இந்த இதுல வந்து எப்படின்னா, இமேஜ் வர்ச்சுவல் இரெக்ட் அப்படின்னா நான் இப்ப சொன்னோம்ல, இந்த எதுக்கு நம்ம கை வந்து ரிவர்ஸா லேட்டரலா வருதுன்னா வர்ச்சுவல் இரெக்ட் இமேஜ் வருது அர்த்தம். ஓகே, சோ வர்ச்சுவல் இரெக்ட் இமேஜ்னா வர்ச்சுவல். சோ இமேஜ் ஃபார்ம் இருக்குல்ல, இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. இப்போ இமேஜ்னா இப்போ நீங்க கண்ணாடி முன்னாடி பாக்குறீங்க இல்லைங்களா. சோ இப்போ இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. சோ இப்போ இந்த கண்ணாடி முன்னாடி நான் பாக்குறேன், பார்த்த உடனே அங்க ஒரு இது தெரியுது, உருவம் தெரியுதுல, அதான் இமேஜ் ஃபார்ம். சிம்பிள். ஓகே, அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா லைட்டால. இப்போ நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா கண்ணாடியில நான் தெரிய மாட்டேன். ரொம்ப சிம்பிளான விஷயங்க, சரிங்களா. இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன், ஏன்னு தெரியல. சோ இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகுதுல ரெண்டு விஷயம் ஒண்ணுங்க. ஒண்ணு வந்து ரியல் ஒன்று, இன்னொன்னு வந்து வர்ச்சுவல் ஒண்ணு, சரிங்களா. வர்ச்சுவல் ஒண்ணு, இப்ப நம்மளுடைய கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடி. ஸோ மீன்ஸ் நான் எனக்கு இங்க கண்ணாடி தெரியுது, உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் அது கொஞ்சம் தூரமா இருக்கு. ஸோ இப்போ கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கும் போது அந்த கண்ணாடி வந்து பிளேன் மிரர். ஓகே, ஸோ அந்த பிளேன் மிரர்ல நிக்கும் போது அந்த பிளேன் மிரர் எப்படி ஃபார்ம் பண்ணும்னா, அதோடைய கேரக்டரிஸ்டிக்கே என்னன்னா வர்ச்சுவலா ஃபார்ம் பண்ணும், லேட்ரலி இன்வெர்டடா ஃபார்ம் பண்ணும். அது டோல் லேட்ரல் இன்வர்ஷன். ஸோ அது இருக்கும். இமேஜ் வந்து இரெக்டா இருக்கும். இரெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்ல, வர்ச்சுவல் அண்ட் இரெக்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் இமேஜ்னா இன்வெர்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன சொல்ல, லைக் இரெக்ட்னா டவுன்வர்ட், ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸா இருக்கும். இன்வெர்டட்னா டவுன்வர்ட்ஸா இருக்கும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
எப்படின்னா இப்போ ஒரு நிமிஷம், ரியல் வர்ச்சுவல் இருக்குன்னு சொன்னோம்ல. சோ இப்போ நமக்கு கண்ணாடியில தெரியுற இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ். ஸோ தட்ஸ் என்ன ஆகும்னா, நான் இப்போ ரைட் ஹேண்டே இதுல காமிச்சாலும் அதுல லெஃப்ட் ஹேண்ட் தான் தெரியும், லெஃப்ட் மாதிரி தான் தெரியும். புரியுதா? இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டாபிக் கிடையாது. பட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னு டாபிக் கிடையாது. என்ன வளர்ற சரி. இப்போ வர்ச்சுவல் இருக்கு. வர்ச்சுவல்ல உங்களுக்கு வந்து நான் சொல்லல அப்படின்னு, ரியல்னா ஆஸ் இட் இஸ் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அப்போசிட் வர்ச்சுவல் ரியல். வர்ச்சுவல்னா உங்களுக்கு வர்ச்சுவல்னா இந்த வர்ச்சுவல் வேர்ல்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? ரியல்னா ரியல் வேர்ல்டு இப்படி இருக்கும், உண்மையான விஷயம். வர்ச்சுவல்னா நம்மளுடைய கனவு உலகம், வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, தென் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கேமரா ஆனா இருக்கான்னு பாக்குறேன். நீங்க ஆனாதாங்க இருக்கு. ஐயோ 11 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் ஒண்ணும் முடியல. சரி, ஓகே. இப்போ இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இமேஜ் இந்த பிளேன் மிரர்ல பார்க்கும்போது இமேஜோட சைஸ் மீன்ஸ் சாரி ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் சேமா இருக்கணும். லைக் சாரி, ஆப்ஜெக்டோட சைஸ் இமேஜ்ல ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது அந்த சைஸும் இமேஜ்ல வர அந்த ஆப்ஜெக்ட் அதுவும் சேமா இருக்கணும். லைக் எப்படின்னா, இப்ப அங்க மிரர் இருக்கு, நான் இங்க நிக்கிறேன். இப்ப நான் இங்க பின்னாடி போனாலும் சரி, முன்னாடி வந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த அதுல தெரியுது நான் இருக்க கண்ணாடி, அது வந்து நான் மாற மாட்டேன், அதே ஹைட் தான் இருப்பேன். புரியுங்களா? நான் இப்ப குனிஞ்சா அது இதுலதான் இருக்கும். காலு வலிக்குதுங்க, நின்று சொல்லி கொடுக்க முடியல, டீச்சரா இருக்குது கஷ்டம் ப்ரோ. சோ இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த ஹைட் வந்து சேமா தான் இருக்கும். புரியுங்களா? சின்னதோ பெருசோ ஆகாது. ஓகே, சோ இது வந்து பிளேன் மிரர் இருக்கா. பிளேன் மிரர் ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ், டிஸ்டன்ஸுமே நான் சொன்னோம்ல, முன்னாடி பின்னாடி போனாலும் அதுல அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்ப இங்க வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், அந்த சைடும் அந்த கண்ணாடிக்கு அந்த சைடு இருக்குல்ல, அதுவுமே 10 சென்டிமீட்டர் தான் காமிக்கும். நான் ஏன் இப்படி இது பண்றேன்னா, இந்த பாருங்க கண்ணாடி இருக்கா, அதனாலதான் நான் வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. கொஞ்சம் நான் வந்து லூசு, சி என்ன நானே இது பண்ணி பேசக்கூடாது. ஓகே ஓகே ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோக்கல் லென்த்னு ஒரு விஷயம் உண்டுங்க. ரொம்ப ஈஸியான விஷயம், நான் வச்சுக்கோங்க. ஃபோக்கல் லென்த்னா என்ன சொல்றேன், ஃபோக்கல் லென்த்னு ஒரு விஷயம் உண்டு. அது வந்து இந்த பிளேன் மிரர்ல இன்ஃபினிட்டியா இருக்கும். இஃப் கொஸ்டின்ல ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளேன் மிரர் கேட்டிருந்தாங்க, இன்ஃபினிட்டி, இட்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து முன்னாடி சொல்றேன், வெயிட் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ல வரோம். இப்போதாங்க அந்த புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜும் ஃபர்ஸ்டும் அதுக்கு அடுத்த பேஜ் முடிச்சிருக்கோம். அடுத்த பேஜ்ல வந்துட்டோம். ஸ்பெரிக்கல் மிரர் அந்த புக்ல சொன்னோம்ல, ஒரு மாதிரி ப்ரோ இப்படி ஏதோ கொடுத்துருக்காங்க, இப்படி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு மீனிங் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் மிரர். ஓகே, இது லென்ஸ். இதுல இந்த சாப்டர்ல நிறைய விஷயம் இருக்கு. பட் தம்பி தங்கச்சி வாட் எவர் ஓகே, சோ உன்னால முடியும், கடைசி வரைக்கும் பாரு, பார்த்துட்டு ஒழுங்கா புரியும். சரியா? நடுசுல வந்து தோணும், என்னடா அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு திரும்பி ஒரு வாட்டி பாரு. புரியலன்னா மெசேஜ் பண்ணு, கமெண்ட் பண்ணு. அடுத்த வீடியோ ஏதாவது ஷார்ட்ஸ்ல வந்து சும்மா இது புரியல அது மட்டும் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்காக. ஸோ இப்போ இது வந்து இருக்கு, இது வந்து இருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, தொடக்கிறதுக்கு துணி கொண்டு வரலப்பா. ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் மிரர் இது வந்து ஒரு என்ன சொல்ல, பாலிஷ்டு சர்ஃபேஸ். இது வந்து பாலிஷ் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இதுல இது வந்து ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம், நான் வந்து துணி கொண்டு வந்துடுறேன். இந்த துணி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, இது வந்து உங்களோட ஸ்பெரிக்கல் மிரர். இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து பாலிஷ்டா இருக்கும். ஓகே, இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாலிஷ்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் பாலிஷ்டா இருக்கு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் இருக்கும். இது வந்து பாலிஷ்டு, இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அதே மாதிரி இதுல வந்து இது ரிஃப்ளெக்டிங்கா இருக்கும், இது வந்து பாலிஷ்டா இருக்கும். இது வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்.
ஸ்பெரிக்கல் மிரர் ரெண்டு மிரர் உண்டு. ஒன்னு வந்து கான்கேவ், இன்னொன்னு வந்து கான்வெக்ஸ். ஒன்னு வந்து கான்கேவ், இன்னொன்னு வந்து கான்வெக்ஸ். இது இந்த ரெண்டு மிரர் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து பிளேன் மிரர் இருக்கு, அதே மாதிரி ஸ்பெரிக்கல் மிரர். இது ஸ்பெரிக்கல் பேரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, சோ இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல இப்போதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோக்கல் லென்த் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போதான் தெரியும். லெட் மீ எக்ஸ்பிளைன். சோ திரும்பி ரெஃப் பண்ணுங்க. திரும்பி ஸ்டோரேஜ் நிறைய. ஓகே, இப்போ இது வந்து நம்மளுடைய கான்கேவ் மிரர். ஓகே, இது நம்மளுடைய கான்கேவ் சைடு. ஓகே, ஸோ கான்கேவ் சைடுல வெளிய சைடு பாலிஷ். ஓகே, ஸோ உள்ள சைடு வந்து ரிஃப்ளெக்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம உள்ள சைடு வந்து இந்த ஒரு லைன் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நம்ம புரிதலுக்காக நம்ம வந்து இந்த லைன் வரைஞ்சுக்கலாம். ஓகே, பிகாஸ் டு மெஷர் த திங்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன் இருக்கா. ஸோ இப்போ இதுல ஒரு 3 விஷயம் உண்டு, சரிங்களா. ஸோ 3 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போல்னு ஒரு விஷயம் வந்து, போல் வந்து இந்த சென்டர் ஆஃப் த இந்த இது இருக்குல்ல, ஸ்பெரிக்கல் மிரர் ஆஃப் கான்கேவ் மிரர். ஸோ இந்த கான்கேவ் மிரர்ல இந்த சைடு இருக்கா, இதுல இந்த மிடில் இருக்குல்ல, இது வந்து போல். ஓகே, ஸோ இந்த போலுக்கு இந்த சைடு இருந்தீங்கன்னா இது வந்து ஃபோக்கல் லென்த். எஸ், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. After that, in lens, you should say focal length. Okay, so then you have center of curvature. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு அப்பா டெக்ராம் உண்டு. என்ன இது இருக்குல்ல, இங்க இருந்து இங்க, இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதாங்க. இது ஃபோக்கஸ். இல்லைங்க, இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதே மாதிரி நம்மளுடைய கான்வெக்ஸ் இருக்காங்க, அவனுக்கும் உண்டுங்க. கரெக்டா தான் பண்றேன். செல்ஃப் டவுட் இஸ் வெரி டேம். இது இதே மாதிரி இதுலயும் ஒண்ணுங்க. அதே போல அதே ஃபோக்கஸ், அதே கர்வேச்சர், அதே ரேடியஸ். ஓகே, ஃபோக்கல் லென்த்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபோக்கல் லென்த்னா இந்த ஃபோக்கஸும் இந்த போலும் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல இருக்குதான் ஃபோக்கல் லென்த். சரிங்களா, இப்போ இதுவும் இருக்கா, இதுக்கு நடுவுல இருக்குதான் ஃபோக்கல் லென்த். சரிங்களா, அவ்வளவுதான். சாரி, இந்த டெலிட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. இதுலதான் புரியல, அப்கோர்ஸ் புரிஞ்சுக்கும். ஒரு அடி திரும்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்மளுடைய கான்கேவ் மிரர்னா அது ஒரு ஸ்பெரிக்கல் மிரர். 2 டைப் வந்து கான்கேவ், இன்னொன்னு இது வந்து கான்வெக்ஸ். கான்கேவ். இதுல வந்து பாலிஷ் சர்ஃபேஸ் உண்டு, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உண்டு. கான்கேவ்ல வந்து கான்கேவ். சோ நான் வந்து என்னுடைய கை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இது வந்து எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் ஏன் இதை எப்படி வரையணும்னா, இது வந்து கான்கேவ், கரெக்டா. சோ இங்க என்னோட முடி இருக்கு பாருங்களா, முடி கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும், பட் முடி இருக்கா. சோ இது என்னோட முடி. சோ அதனால இது கான்கேவ், இது முடி. சோ இந்த முடி வந்து எனக்கு இப்படி ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த முடி. சோ இது வந்து பாலிஷ் சர்ஃபேஸ். இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். நான் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் கையா. சோ அதனால எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். வெள்ளையா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா சொன்ன, சாரி. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பாலிஷ் சர்ஃபேஸ். ஏன்னா டிஃபரெண்ட் தெரிஞ்சிருங்க இதுலயும். சோ அதனால இது வந்து பாலிஷ் சர்ஃபேஸ், இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு இதுலயே வச்சுக்கிட்டலாம். அதே மாதிரி இதுக்கு இந்த கை, இதுக்கும் இதே கை தான், பட் இதுக்கு என்ன பண்ணா இப்படி வச்சு தெரியல, சும்மா சொன்னேன். இதுக்கு இதே வச்சுப்பேன், இதுக்கு ஆப்போசிட் வந்து இதுங்க அப்படின்னு வச்சுப்பேன். புரியுதா? இப்படியும் ஞாபகம் நிறைய வச்சிருந்தேங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சது வந்து புக்கே எடுக்கலையா, சில விஷயம் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. சோ இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நினைச்சுப்பேன். இப்ப நீங்க வரையும் போது உங்களுக்கு தோணும், ப்ரோ இது வந்து இப்படி இருக்கு, இதுல வெளிய சைடு இருக்கு, இதுல உள்ள சைடு இருக்கு, நான் இதையும் இப்படி ஆப்போசிட்டா வரைஞ்சிட்டு
இந்த சைடு பாலிஷ் இந்த சைடு இது இருந்துச்சுன்னா தப்பு தான். ஸோ அது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இது ரைட் சைடு தானே இந்த சைடு. ஸோ ரைட் சைடு தான் எப்பவுமே பாலிஷ் சர்ஃபேஸா இருக்கும். ரெண்டுமே இப்படி வரைஞ்சிட்டு ரெண்டுமே இப்படி இப்படி வரைஞ்சிட்டு ஓகே இது ரைட் சைடு இந்த பாலிஷ் இதுவும் பாலிஷ் ஆகும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்படி ஞாபகம். தேர் ஆர் மெனி ட்ரிக்ஸ் மேன். கை ரைட் சைடு என் கூட இருந்தீங்கன்னா எல்லாமே புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல வரும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரூல்ஸ். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதுல இந்த ரூல்ஸ் சொல்லியே மண்டை இது பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா கேமரா வர இந்த ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த சாப்டரே முடிஞ்சது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரஃப் பண்ணிக்கலாம். டீச்சரா இது கஷ்டங்க, கால் வலிக்குதுங்க. லுங்கிதான் கிட்ட இருந்தாலும் கால் வலிக்குது. ஏன்னா பேண்ட் போட்டா கொஞ்சம் டைட்டா இருக்கும், அப்படி இருக்கும், அப்படின்னு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி லுங்கிதான் கிட்டிருக்காங்க. மேலதான் நம்ம வந்து பனியன்ல எல்லாம் சொல்லி தர முடியாது. அதனால கொஞ்சம் டீச்சர் மாதிரி இருக்கணும்ல. திடீர்னு அம்மா அப்பா முன்னாடி என் வீடியோ டிவில ஓடிட்டு இருக்கு, நீங்க பாத்துருந்தீங்க யாரா இவன் பனியன் இவன் சட்டையை போடவே நல்லா டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வேற வழி இல்லாம சட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் ப்ரொஃபஷனல் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ரூல்ஸ்ல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம். ரூல்ஸ். ஸோ ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1. இப்போ இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம்ல, ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் தருவாங்க. செம்மையான ட்ரிக். நான் இதை வச்சுதான் ஞாபகம் வச்சிருந்தேன். பக்கவா ஞாபகம், மஜாவா ஞாபகம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல் இருக்கா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மிரர் வளைஞ்சுக்கோங்க. என்னது 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 காண்கே. எவனும் சொல்ல மாட்டேன், யாருமே இல்லை, பழக்க தோஷம், சாரி. ஸோ ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய கான்கேவ்ல இது நம்மளோட போலு, இது நம்மளுடைய ஃபோக்கஸ், இது நம்மளுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க வரைஞ்சிக்கலாம். இது நம்மளுடைய கான்வெக்ஸ் மிரர். சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இது நம்மளுடைய போலு, இது நம்மளுடைய ஃபோக்கஸ், இது நம்மளுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, கொஞ்சம் டிஸ் இதா இருக்கு. ஓகே ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை parallel to principal axis. நான் வந்து இங்கிலீஷ் புக்கிஷ் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ரூல், parallel to principal axis will pass the focus after reflection. மீனிங் என்னன்னா, நான் ஒன்னும் புரியல. பிரின்சிபல் ஆக்சஸ்னா இது, நான் சொல்ல மாறேன்ட்டேன், சாரி, ரொம்ப சாரி. பிரின்சிபல் ஆக்சஸ்னா இது. ஓகே, மன்னிச்சிருங்க. உங்க ஒரு தம்பியா அண்ணனா, பசங்களுக்கு அண்ணனா கிடையாது, பொண்ணுங்களுக்கு அண்ணன் கிடையாது, உடம்பு கட்டி அப்படி இல்ல, பட் பசங்களுக்கு அண்ணனா மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ இது வந்து அவருடைய பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, இந்த இது இருக்குல்ல, என்ன இது, இந்த இது இருக்குல்ல, இந்த இதுல இருந்து இந்த இது வந்து உங்களுடைய பிரின்சிபல் ஆக்சஸ்னா. ஓகே, இது டோட்டல். நான் எழுதுனேன், சாரிங்க, பழந்துட்டேங்க, சாரிங்க, சாரி. ஒரு டீச்சரா வந்து இப்படிலாம் இருக்குங்க. ஸோ நம்ம ரூல் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ். இதுக்கு வந்து பேரலல்லாம் புரியும்ல, மேக்ஸ் பேரலல் 7th 8th 9th இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேரலல் புரியும்டா, இவ்வளவு மனுமட்டியா யாரும் இருக்க மாட்டீங்கடா. சரி, ஓகே. பேரலா இப்படி போச்சுன்னா ஃபோக்கஸ்ல இருந்தா போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்து இப்படி ஓகே. இதுல வந்து நம்ம இங்க இருந்து லைன் ஃபோக்கஸ் பண்ணா இங்க போனோம். இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இதுதான் பாலிஷ்டு. சோ இங்கதான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், புரியுதா? பட் இப்ப நீங்க கான்வெக்ஸ், இது வந்து கான்கேவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கான்வெக்ஸ். வளர்ந்துறாதீங்க, 10th ஃபுல்லா இத ஞாபகம் பச்சே ஆகும். சோ ஓகே, சோ ஓகேப்பா. இதுல நம்ம இந்த சைடு போனோம், இதுலயும் நமக்கு வந்து இந்த சைடு தான் பண்ணோம். பிகாஸ் நம்ம பாலிஷ் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி ஆகும். ஸோ தட்ஸ் வை
இந்த இடத்துல போட்டேன்னு லைன், இந்த இடத்துல இங்க பேரலா மீன்ஸ் இந்த இடத்துல இந்த கான்வெக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இங்க லைன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாவே வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்க இங்க லைன் போட்டீங்கன்னா மீன்ஸ் இங்க பேரலா லைட்டு, இது லைட்டு தான், லைட்டு பேரலல் லைன், பேரலல் லைட் டிராவல் ஆச்சுன்னா ஃபோக்கஸ்ல இருந்து வரும். ஓகே ஓகே, அதே மாதிரி பேரலல் இதுல பேரலல் லைன் இதுல இருந்து வந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்க நினைப்பீங்க நான் இப்படியே இப்படி வந்துரும்னா இப்படி இல்லங்க. ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இது வந்து கன்வர்ஜிங், இது வந்து டைவர்ஜிங். கன்வர்ஜிங் டைவர்ஜிங் தான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஒரு நான் மறந்துகினே இருக்குங்க. ஓகே, கான்கேவ் சிம்பிளா என்னங்கிறது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடணும். சத்தியமா இப்படிதான் டீச்சர் ஆன வேண்டியது. ஸோ ஓகே, இது வந்து என்னன்னுங்கிறது சிம்பிளா ஒரே ஒரு நிமிஷம். இது இருக்கா, இது இருக்கா, ஓகே. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொன்னேன். சாரி மனுஷன். என்னன்னா இது வந்து கன்வர்ஜிங் மிரர். கன்வர்ஜிங் மிரர்னா கன்வர்ஜ் பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். கான்கேவ் மிரர் என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். கன்வர்ஜ்னா இது இருக்குன்னு இந்த இடத்துல இருந்து அதுக்குள்ளே வச்சுவோம் கன்வர்ஜ். எப்படி புரியுது? ஓகே, இப்போ டைவர்ஜிங் மிரர்னா டைவர்ஸ் பண்ணும், விட்டுரும். புரியுதா? டைவர்ஸ் பண்ணிடு. இப்போ என் கையை எப்படி எடுத்துட்டா கன்வர்ஸ், ஐ எம் கன்வர்ஜிங் மை ஹேண்ட்ஸ். டைவர்ஜிங் அம்பையர் என்ன பண்ணுவார், வைடு பண்ணா டைவர்ஜிங் இஸ் ஹேண்ட்ஸ் மேன். ஸோ இது என்ன பண்ணா, இது வந்து இதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வெளியே. ஸோ இது என்ன பண்ண, ஸோ இதோட இது வந்து உள்ள. ஸோ இது லைட் வந்துச்சுன்னா உள்ள சைடு தான் வரும் எங்கேயாவது. புரியுதா? இங்க எங்க எங்க வேணாலும் லைட் வந்தாலும் இது உள்ள சைடு தான் வரும். ஆனா இதுல லைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், வெளியே சைடு தான் போகும். உள்ள எப்படி போகும், உள்ள எப்படி போகும்? கதவு மூடியதுக்கு நீ எப்படி உள்ள வருவ? வீடு கதவு மூடியதுக்கு நீ எப்படி உள்ள வருவ? பெரிய சாரி சாரி, நீ அப்படி புரியுதா? 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 அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். என்னோட பிளாக் மார்க்கர் வந்து சரியான கலர் தெரிய மாட்டேங்க. ப்ளூ தெரியும்னு நினைச்சு நான் ப்ளூ யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்க டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும், லைட் வந்து இப்படி ஆகும். ஓகே, லைட் இப்படி ஆயிடுச்சு. ஆனா நம்மளோட ரூல் என்ன சொல்லிச்சு மாமே, நம்மளோட ரூல் சொன்னிச்சு ஃபோக்கஸ்ல இருந்து போகணும்னு சொன்னிச்சு. ஃபோக்கஸ்ல இருந்து போகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நீங்க கவனிக்கணும். இந்த இது இருக்குல்ல, இது எப்படி எப்படி ஃபோர்ஸ் பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா பாருங்க இருக்கும். புரியுதா? இதுல இருந்து என்னன்னா கான்வெக்ஸ் மிரர் வந்து இப்போ இங்க இருந்து நமக்கு தெரியும் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது. புரியுதா? இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது இங்க இருந்து நமக்கு தெரியும். எப்படின்னா கான்கேவ் மிரர் என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ள இருந்தே போச்சு. இது என்ன பண்ணுச்சு, கன்வெக்ஸ் என்ன பண்ணுச்சு, அதுவா வந்து தனி வேற ஒரு லைன். இப்போ நான் இந்த லைனை எப்படி வந்தேன்னா இது வந்து வர்ச்சுவல். ஓகே, வர்ச்சுவல், மோஸ்ட் ப்ராபபிலி வர்ச்சுவல் தான். ஆக்சுவலி நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். இப்போ ஓகே, சோ இதுல வந்து இந்த இது இப்படி ஃபோக்கஸ்ல இருந்தா போகணும். அதுக்காக இது வந்து இப்படி போச்சு. ஓகே, இதுல வந்து இந்த லைன் வந்து ஃபோக்கஸ்ல இருந்தா போகணும். பட் இது வந்து வர்ச்சுவலா போச்சு. கான்வெக்ஸ் மிரர் இதுல என்ன பண்ணுச்சு, வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுதா? இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து இதுக்கு அடுத்து சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படிச்சுக்கலாம். ஓகே, இது எப்படிங்கிறது அதுக்கு அடுத்து புரிஞ்சுக்க. ஓகே, சோ செகண்ட் ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா ray passing the focus will become parallel to principal axis after reflection. ஓகே ஓகே, இதோட அப்படியே உல்டா. ஓகே, அதே கான்கேவ், அதே கான்வெக்ஸ். ஓகே, சோ வரைஞ்சிடும். இப்போ இதை இங்க வச்சாச்சு. இப்போ இதை போலன்னு வச்சாச்சு, இதை ஃபோக்கஸ்னு வச்சாச்சு, இதை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு வச்சாச்சு. ஓகே, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார், அப்படிதான் இருக்கும். பட் படிக்க ஓகே, சோ இப்படி வச்சாச்சா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரூல் படி என்ன சொல்றேன்னா ஒரு ரே ஃபோக்கஸ்ல பாஸ் ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்க பேரலல்ல பாஸ் ஆச்சு, அதனால ஃபோக்கஸ்ல போச்சு. ஃபோக்கஸ்லயே பாஸ் ஆச்சுன்னா பேரலா போகும். அவ்வளவுதான். என்னடா இதுக்கு படுத்தி மட்டும் கடவுள்லயே இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இது பண்ண முடியாதுங்க. ஓகே, அதே இது போலு ஃபோக்கஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதே மாதிரி எப்படி அதே மாதிரி செய்யணுமா. இது வந்து கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா
ஃபோக்கஸ்ல பாஸ் பண்ணணும் கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போகணும், அப்படி போடே போடே போடே. இந்த சைடு வந்துச்சா, வர்ச்சுவலா பாஸ் ஆயிடுச்சா, இந்த சைடு வந்துச்சா, கிளம்பிச்சு. புரிஞ்சா? நெக்ஸ்ட் ரூல் வரும். நெக்ஸ்ட் ரூல் நெக்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்க, பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வில் ஃப்ளோ பேக் டு த சேம் பாத். சரி மாமே, நீ பேரலல் போட்டா ஃபோக்கஸ்ல போச்சு, ஃபோக்கஸ்ல போட்டா பேரலா போச்சு. இப்போ நீ வந்து அது பக்கத்துல இருக்க சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு போட்டனா லைட் ரேவ சொல்லுங்க, லைட் ரேவ போட்டனா அப்படி என்ன சொல்றாங்கன்னா, சாரி போட்டீங்கன்னா இப்போ இதுலயே போச்சுன்னா இதுலயே வரணும். லைட் மீன்ஸ் அதே சேமா தான் இருக்கும். புரியுதுங்களா? சிம்பிள். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல மட்டும் சேமா இருக்கும், மற்ற கொஞ்சம் லைன் மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் குள்ள வந்ததுன்னா ஈஸி அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நிறைய இந்த சாப்டரு பாருங்க. பிரின்சிபல் ஆஃப் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ இப்போ இதுலயும் அதே தான். நம்ம வந்து இப்போ வந்து இதுல ஃபோக்கஸ் மீன்ஸ் இந்த இதுல பண்றோம். இது வந்து லைட் போகுது, போச்சா திரும்பியும் வரணும். புரியுதுங்களா? போன லைட் அப்படியே வந்துடும், வடிச்சோன்னா சேர்ந்துடும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 ரூல்ஸ் போலாமா? என்னடா இது, என்னடா இது? ஐ ஹோப் 3 ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் போலாமா? நெக்ஸ்ட் ரூல் போலாமா? ரூலே நெக்ஸ்ட் ரூல் போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கிறேன். சூடா தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட்டட். ஓகே, கடைசி இதோட கடைசி there are many rules in this freaking chapter. Okay, so okay, இதுல கடைசியான ரூல் என்ன சொல்றதுன்னா, ray incident at pole is reflected back making same angle with parallel axis. என்னன்னா அதே ரிப்பீட்டு போலு, ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அவ்வளவுதான் படிச்சிட்டோமா? ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னா, அந்த சரி மாமே, இப்போ நீங்களே பாத்தீங்க, நம்ம பேரலாம் போட்டோம், லைட் ரேவை ஃபோக்கஸ்லயும் போட்டோம், என்னாச்சுன்னு தெரியும், பேரலாம் வந்துடுச்சு. சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போட்ட என்ன ஆச்சு, அப்படியே போச்சு. சரிங்களா? நீ இதுல போட்டா, போல்லே போட்டா எப்படி இருக்கும் பாருங்க, பார்க்கலாம். இந்த இது இருக்கா, இதுல போச்சு, லைட் ரே வந்து இதுல போச்சு, அப்படியே திரும்பி இப்படி வரும், ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ கான்வெக்ஸ்ல பார்ப்போம். ஓகே, போலு ஓகே, ஸோ இப்போ திரும்பியும் நம்ம வந்து அதே போல்ல திரும்பியும் போடுறோம் லைட்ட, அதே மாதிரி வந்துடும். அவ்வளவுதான், புரிஞ்சுதா? இது என்ன பண்ணா, இது இந்த ரே ஆங்கிள் இது இருக்குல்ல, அந்த இது வந்துடும். ஓகே, சேம் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க புக்ல, அது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ரூல் இருக்கு, அது வந்து கான்கேவ் மிரர் இருக்குல்ல, அதோடைய ரூல். இப்போ பார்த்தது வந்து ஒரு பேசிக், சரிங்களா? இது வந்து பேசிக் ரூல்ஸ்ல, இது பேசிக். கான்கேவ் மிரர் இருக்கு, கான்வெக்ஸ் மிரர் இருக்கு, கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த இதுல இந்த சாப்டர் இந்த கொஞ்சம் இடம் வருங்க, என்னால வந்து இடத்த வந்து இது பண்ண முடியும். இவ்வளவுதாங்க இடமே இருக்கு, சொல்லிதான் எவ்வளவு கஷ்டம். சோ கான்கேவ் மிரர் குறுக்கு அடிக்குதுங்க, நிக்க முடியல.
கான்கேவ் மிரர் உடைய ரூல்ஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தாச்சு. தனித்தனியா பார்த்துடலாமா? ஓகே, கான்கேவ் மிரர். இப்போ இதுல ரூல்ஸ் படி என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்லிருக்காங்க. லைக் என்ன சொல்ற, ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட்னா அந்த நிக்கிற நான் தான் ஆப்ஜெக்ட், கண்ணாடி நிக்கிறேன் நான் தான் ஆப்ஜெக்ட். நான் இப்போ எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி தூக்க போதை. ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து அதே கான்வெக்ஸ் இங்க அதே பாலிஸ் அதே இது போல் நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒரு தனித்தனியாக சொன்னேன். எதுக்கு நம்ம சோம்பேறி நாங்க பண்ணோம்? சொல்லித்தரணும்னு முடிவாயிடுச்சு. ஒழுங்கா சொல்லி தரலாமே, எதுக்கு சோம்பேறி தானே பண்றோம்? ஓகே, ஸோ இப்போ இப்போ என்ன சொல்றாங்க, இன்ஃபினிட்டினா இல்லைங்க, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்பதான் சொல்லி தந்தாகணும். ஏன்னா இது வந்து பெரிய டயக்ராமா வேணுங்க. கொஞ்சம் இப்படி பெருசா வரைஞ்சிட்டு ஓவலு எஃப் சி. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபினிட்டி வருது. இன்ஃபினிட்டினா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னா இதுக்கு வெளியேனா இந்த லைன்ல இருந்தே வருதுன்னு காமிச்சோங்க. இன்ஃபினிட்டி இங்க நிக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இங்க எங்கேயாவது நிக்கு. இன்ஃபினிட்டினா இட் ஹாஸ் நோ இடம் மேன், யூ கான் ஷோ ஹியர் as இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா யூ டோன்ட் நோ, இட்ஸ் கமிங் ஃப்ரம் தூரமா. ஓகே, சோ இன்ஃபினிட்டில இருந்து வருது ஆப்ஜெக்டோட ரைட் ரே. ஓகே, தென் இன்ஃபினிட்டில இருந்து இருந்துச்சுன்னா இட் வில் பாஸ் டு திஸ் அண்ட் தென் திஸ். ஓகே, திஸ் இஸ் த சினாரியோ இஃப் இன்ஃபினிட்டில இருந்தா. சோ நான் பேசிக்கான ரூல் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்ஃபினிட்டில இருந்து வந்தா மீன்ஸ் பேரலா வந்தா ஃபோக்கஸ்ல வரும்னு. சோ இந்த ரூல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஃபினிட்டில இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ்ல வரும். ஓகே, சோ ஃபோக்கஸ்ல வரும்போது ஓகே இதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் விடுங்க. இப்போலாம் இதெல்லாம் என்னங்க, இப்போ சொல்ல போறதாங்க அச்சான மேட்டர் என்னன்னா சைஸ் இமேஜோட. ஓகே, இமேஜோட ஹைலி டிமினிஷ்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகே, ஹைலி டிமினிஷ்ட்னா ரொம்ப குட்டி இல்ல, குட்டி வந்து டிமினிஷ்ட். ஹைலி டிமினிஷ்ட்னா ரொம்ப குட்டிக்கும் குட்டி பட் ஓகே, குட்டியான இமேஜுக்கும் ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க. சின்னது இல்லைங்க, ரொம்ப சின்னது, வெரி ஸ்மால்னு சொல்லலாம். பட் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, சோ இப்படி இருக்குதுனால ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் இருக்கும். பிகாஸ் வர்ச்சுவல் இமேஜ் எப்போ வரும்னா நம்மளுடைய இதுலதான் வரும். நான் சொன்னோம்ல அந்த அந்த இந்த லைன் மாதிரி வரும்ல, அப்படி சொன்னோம்லங்க. அப்படிதானங்க சொன்னேன். அந்த இதுல மறந்துட்டியாதுங்க. என்னடா நீ இது கூட ஞாபகம் எப்படிடா இந்த கான்வெக்ஸ் மிரர்ல சொன்னா என்ன ப்ரோ, அதுக்குள்ள மறந்துட்டியா? சொன்னோம்லடா இது இப்படி வரும், ஃபோக்கஸ்ல மீட் பண்ணும், பட் டைவர்ஜ் ஆகி மேல போயிரும். அப்ப எங்க எப்படி மீட் ஆகும்? வர்ச்சுவல்ல மீட் ஆகும்டா. மறந்துட்டியா? இது வர்ச்சுவல்ல மீட் ஆகும்டா. ஏன்னா வர்ச்சுவல்னா இதுதான் வர்ச்சுவல், இது ரியல். ஏன்னா இது வந்து அதே இடத்துல மீட் ஆச்சுல, இது வர்ச்சுவல். ஓகே, ஏன்னா அது வந்து இங்க மீட் ஆகல, சோ அதனால வர்ச்சுவல்ல மீட் ஆகும். எப்படின்னா இது சொல்லாம என்னன்னு தெரியலங்க. பட் எப்படி சொல்றது, உனக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்க? வர்ச்சுவல்னா உனக்கு புரியலையா? வர்ச்சுவல் நான் கடைசியில புரியும். கடைசினா 6 ரூல் இருக்கு, 6வது ரூல்ல வந்து வர்ச்சுவல்ல மீட் ஆகும். ஓகே, சோ நேச்சர் சொல்லவே இல்லை பாருங்களேன். நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். நான் சொன்னேன்ல, ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் வரும். எப்போ வர்ச்சுவல் வரும்? இப்போ சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சினாரியோ வந்து பியாண்ட் சி அப்படின்னு சொல்லிடலாம். பியாண்ட் சினா சிக்கு பின்னாடி இது இருக்கா, அதே வரைஞ்சிருங்க. போலு வேற என்ன சொன்ன, எஃப் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கரிசன். மறக்கிற வியாதி வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்காங்க, பியாண்ட் சினா
இதுக்கு பின்னாடி. சோ இப்ப இமேஜ்ல வந்து இங்க இருக்கு. சோ இமேஜ் அங்க இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியே இப்படி வரும். இந்தாட்டி இப்படி ஓடி வரும். புரியுதா 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 இப்படி ஓடி வரும். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த சைட்ல இருந்து, சோ இதுவும் வந்து இங்க இருந்து வருமா. சோ அதனால இதுவும் இதுவும் எங்க மீட் ஆகுதோ இங்கதான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இமேஜ் ஃபார்மேஷன்ங்கிறது வந்து எங்க வந்து இமேஜ் இந்த இதுவும் இந்த ஆப்ஜெக்டோட லைட்டும் இங்க ரேவும் மீட் ஆகுதோ அதுதான் வந்து இமேஜோட ஃபார்மேஷன். ஓகே, சாரி ஆக்சுவலி நான் தப்பா வந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்கேல் இதெல்லாம் இல்ல, சோ தட்ஸ் வை ஐ மேட் பிட் ராங். பிட் இல்ல, கொஞ்சம் ராங் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சோ இப்போ அதே எஃப் அதே சி சி போட்டாச்சு. வருதா, இங்க இருந்து வருமா இப்படி, இங்க இருந்து இது வருமா இப்படி. சோ இந்த சைடு தான் வரும். ஆக்சுவலி நம்மளோட இது என்னன்னா, பாயிண்ட் என்ன, இந்த சைடு வருங்க. இந்த இதுக்கும் நடுஸ்ல வரும். சரிங்களா, நீங்க இதை ஷோ பண்ணணும். இங்க வரும் மேம், அவ்வளவுதான் மேம். ஷோ பண்ணீங்களா, அவ்வளவுதான். சரி, இப்போ சைஸ் எப்படி வரும்னா டிமினிஷ்ட்னு வரும். டிமினிஷ்ட். ஓகே, நான் இதுக்கு ஒரு டிமினிஷ்னா சின்னதா வரும். நேச்சர் வந்து அதேதான், ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் வரும். ரியல் அண்ட் இன்வெர்டட் வந்து அன்டில் நான் சொன்னோம்ல, இந்த புளி லைன் வராங்க. புளி லைன் வந்துச்சுன்னா, புளி லைன் வந்து அங்க இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த நேச்சர் வந்து வர்ச்சுவலா மாறும். பட் இப்போ வந்து புளி லைன் வரல. இப்போதைக்கு இப்ப தேவைங்க, நான் இதுக்கு எடுத்து ஒரு சொல்றேன். லாஸ்ட் இது அதுல அந்த புளி லைன் தான் வரும். அப்போ உங்களுக்கு சொல்றேன். புளி. ஓகே, சோ இப்போ இங்க வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியலுக்கு இன்வெர்டட், வர்ச்சுவலுக்கு இரெக்ட். ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது தோணுது, நான் சொல்ல மாட்டேன். சரி, தேர்ட் இது ஆப்ஜெக்ட் சி. சில ஆப்ஜெக்ட் இருந்தா என்ன பண்ணுவீங்க, கால் அடிக்கிறா. ஓகே, இப்போ நம்ம வந்து சில ஆப்ஜெக்ட் போனோம். பி எஃப் சி. ஓகே, ஃபுட்பால் கிளப் டீம் மாதிரி இருக்கு. ஓகே, பில ஆப்ஜெக்ட் சில ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கரேஜர்ல ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, அதே லைட்டு இந்த அட்டி வந்து இங்க இருந்து பாஸ் ஆகும். அதேதான் பாஸ் லைட் பாசிங் பாஸ் தாங்க ஆகும். எங்க மீட் ஆகும், ஃபோக்கஸ்ல மீட் ஆகும். ஆக்சுவலி ஃபோக்கஸ் இப்படியே சொல்லலாம், பட் another way is லைக் இப்படி சொல்லலாம். புரியுதா, இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க இங்க. ஓகே, இப்படிதாங்க கொடுத்தாங்க எனக்கு சிய வெறியா வருங்க, ஜெயிச்சு கொண்டாடணும்னு நினைச்சு. இப்போ என்ன பண்ணா, இல்லைங்க நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இமேஜோட சைஸ் என்னவாக இருக்கும் என்றால், ஒரு நிமிஷம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லிடுவாங்க. இது வந்து ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, சோ இங்க ஃபார்ம் ஆனதுனால இதோடைய இந்த பேரலல் லைன்ஸ் நான் கரெக்டா நான் சொன்னோம்ல, இது வந்து ரேடியஸ். சோ இதுவும் இது வந்து ஈக்குவலா இருக்கும். புரியுதா, இது ரேடியஸ் நண்பா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ தட்ஸ் வை இதோடைய சைஸ் இந்த ரெண்டு இதா ஈக்குவலா இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து சேம் சைஸ் ஆகும். ஓகே, சேம் சைஸ்னா இட் மீன்ஸ் இதோட ஒரிஜினல் சைஸா இங்கேயும் வரும், இமேஜ்லயும் வரும். ஓகே, அண்ட் நேச்சர் வந்து உங்களுக்கு தெரியும், புலி டாட்ஸ் வரல. அதனால ரியல் இன்வெர்டட் புலி டாட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த லைனு நான் வந்து இதை ஏதோ சொல்லுவாங்க, நான் அதை மறந்துட்டேன். அதனால புலி டாட்ஸ் புலி லைன் சொல்றேன். ஓகே, புலிக்கு இருக்கும்ல, புலி சீட்டா, புலிக்குதான் இருக்கும். ஐ டோன்ட் நோ. ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா
ஆப்ஜெக்ட் பிட்வீன் சொல்லிட்டு சி அண்ட் எஃப்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது இருக்கு, அதேதான் ரிப்பீட் எஃப் சி, இதுக்கு நடுசுல ஆப்ஜெக்ட் போட்டாங்க, இங்க போட்டான் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்க ஒண்ணு யோசிச்சிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நிமிஷம் நான் வந்து சைஸ் வரும்ல அப்போ சொல்றேன். அப்போ ஸோ இப்போ இது வந்து இங்க வருது, ஓகே. தென் அதேதான் இந்த சைடு வரும், சம்திங் இப்படி வரும். அண்ட் தென் இதுவும் வந்து இந்த சைடு வரும். ஃபோக்கஸ்க்கு முன்னாடி தான் வரும், கொஞ்சம் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி வரும், ஓகே. இப்படி வரும். இதோட மீட்டிங் இருக்குல்ல, எனக்கு அந்த லைன் வரமாட்டேங்க. ஸ்கேல் இருந்தாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணி இது பண்ணிடலாம். இந்த லைன் இருக்குல்ல, இதை வந்து ஒரு நிமிஷம் ஆக்சுவலி இது ஞாபகம் வரும். அதனால நான் வந்து இங்க வரும். இங்க வந்து உங்களோட இமேஜ் வாங்கும், புரியுதா? இந்த சைடு புரியுதா? இந்த சைடு வருங்க இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகும், ஓகே. சோ இப்ப என்ன விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இமேஜ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்களா, நம்ம 4 சினாரியோ பார்த்துட்டோம். நோட்டீஸ் பண்ணீங்களா ஒண்ணு, என்னன்னா நம்ம இமேஜ் வந்து முன்னாடி கொண்டு வரோம். இப்ப நீங்க முன்னாடி கண்ணாடி முன்னாடி இங்க இப்படி போ என்ன ஆகும், நம்மளுடைய சைஸ் வந்து பெருசா தெரியும். சோ இதே விஷயம் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். சோ என்ன ஆகும்னா, நம்மளுடைய சைஸ் வந்து இங்க இந்த சைடு வரும்போது, இங்க நடுச்சு வரும்போது என்லார்ஜ் ஆயிடும். இதுல இருக்கும்போது என்னாச்சு, சேம் சைஸ் காமிச்சு. இதுக்கு முன்னாடி என்னாச்சு, டிமினிஷன் காமிச்சு. அதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஹைலி டிமினிஷன் காமிச்சு. ஸோ இங்க வந்து என்லார்ஜ் காமிச்சு. ஈஸி டு ரிமெம்பர், ரைட்? Can you catch my point? Catch pa. So okay, enlarge, okay. And as I told, இங்க வந்து எதுவும் புலி லைன் வரல, அதனால இதுவும் இதோடைய சைஸ் நேச்சர் கேட்டா எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். நேச்சர் வந்து ரியல், சைஸ் வந்து என்லார்ஜ். நம்ம முன்னாடி கொண்டு வரோம்ல, சோ இங்க வரும்போது அது வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். ஓகே ஓகேங்க. நெக்ஸ்ட் பாப்போமா. அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எஃப்ல ஓகே, எஃப்ல இருக்கு பி எஃப் சி, சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இங்க கொண்டு வந்துட்டோம். அப்கோர்ஸ் நீங்க முன்னாடிதான் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், சைஸ் என்ன இமேஜ் ஆகல, ஹைலி என்லார்ஜ். எவனா சொன்னா ஹைலி எம்எல், எவனா சொல்லியிருப்பான் ஹைலி எம்எல் என்லார்ஜ் சொல்றேன்ல, இமேஜ் ஃபார்ம் ஆகாது. ஆக்சுவலி நானும் கிளாஸ்ல இப்படிதான் நினைச்சேன், ஹைலி என்லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் தான் பதில் இல்லடா, அது ஃபார்மே ஆகாது இமேஜ். எப்படின்னா அந்த பாருங்க, இங்க இருக்கா, இங்க லைட் இங்க போகும். அதே இது போக்கஸ்ல இருந்து வந்துடும். ஒரு பேசிக்கான ரூல் இங்க ஃபாலோ ஆகுது, பாத்திருக்கீங்களா? நான் சொன்ன அங்க இப்பதானே சொன்னேன் ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இல்ல, பேசிக் ஸ்பெரிக்கல் மிரரோட 4 ரூல் சொன்னோம்ல, மறந்துகிட்டே இருக்கீடாடி. இதுடா parallel line to focus. ஸோ இது வந்து இங்க ஆயிட்டே இருக்கும், பிகாஸ் இமேஜ் இங்க இருக்குன்னா அதோட லைட் இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா போக்கஸ் இருந்தா பாஸ் ஆகும். இதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? இதுக்கு அடுத்து இப்ப இது இங்க பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த சைடு தான் வரும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரணும்? புரியுதா? சோ இதுவும் இங்க இருந்து வரும், இதுவும் இங்க இருந்து இப்படி வரும். மீட்டே பண்ணாது. எப்படி நீயும் ஆளும் மீட் இது ஒரு வேற இதுக்கு போறீங்களோ, கனெக்டே ஆக மாட்டீங்க. அதே மாதிரி கனெக்டே ஆகாது. இமேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு, சரிங்களா? ஃபார்ம்டுன்னு வரும், சரிங்களா? இப்ப நீங்க சொல்றீங்களா, சார் இழுத்துக்குன்னே போனா எங்கேயாவது மீட் ஆகல சார். நீ மீட் பண்ணியா? நீ மீட் பண்ணல, அப்படி இல்ல, சாரி. பட் ப்ரோ வராது ப்ரோ, இதுதான் ப்ரோ இதோடைய இது புக்ல இதான் கொடுத்து. அப்படி இல்ல, நீங்க எவ்வளவுதான் இழுத்துன்னு போனாலும் இழுத்துக்குன்னே தான் போகணும் தருங்க, வரவே வராது, சரிங்களா? ஜோடியே இல்லைங்க உங்களுக்கு, இது ஜோடியா அது கூட மீட்டே ஆகுது. அப்புறம் இதுக்கு ஃபிஃப்த் ரூல் மாதிரி இருக்காதீங்க, சரிங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஃபிஃப்த் ரூல் மாதிரி இருக்காதீங்க.
மத்த எல்லா ரூலும் ஓகே. சிக்ஸ்த் ரூல் உங்களுக்கு சிக்ஸ்த் ரூல்ல தான் நிறைய பேர் இருப்பீங்க. சிக்ஸ்த் ரூல் சொல்றேனே, ஒன் சைடா லவ் பண்றவங்களுக்கு புரியும். சிக்ஸ்த் ரூல் வந்து சிக்ஸ்த் ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஜெக்ட் பிட்வீன் பிட்வீன் FN P போட்டிருக்கு, Pல போட்டிருக்கு மீன்ஸ் போல். ஓகே, FN போல்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நம்மளுடைய போல், இது வந்து நம்மளுடைய போக்கஸ், இது நம்மளுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, சோ இங்கதான் நம்மளுடைய வர்ச்சுவல் ப்ரோ வருவாரு. வர்ச்சுவல் எப்படி வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி 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 லைன்ஸ், புலி லைன்ஸ். சோ என்ன ஆகும்னா, இதுல நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு நடுசுல குடுத்துட்டாங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இப்போ இந்த இங்க வந்துட்டு இங்க என்ன சைஸ் வரும், சைஸ் சொல்லி பார்ப்போம். வெரி வெரி இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது கிடையவே கிடையாது. எல்லா இடத்துல வரும். சரியா, அதுல மட்டும் இந்த டாட் டிஃபைன் சொன்னா ரொம்ப முன்னாடி போன மட்டும் வருது. இருங்க பாய், அது வந்து வர்ச்சுவல் இமேஜ், அதனால அந்த ஒரே ஒரு இது மட்டும் வரும். இப்போ இதை எடுத்துக்கியா, இதுக்கு நடுசுல மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ இங்க வச்சுட்டேன். சரியா, வஸ்தியா 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 வஸ்தியா. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப என்ன ஆகும்னா இப்ப என்ன ஆகும்னா இது இருக்கா, இது என்ன ஆகும்னா, இது இப்படியே இந்த சைடு போகும். சரியா, சி என்னடா வளர்ற வர்ச்சுவல் ஃபார்ம். ஓகே, இப்போ நீ நடுசுல வச்சுட்டு இங்க போனச்சுன்னு இல்ல, என்னடா இது, ஓகே. சரி, இதுக்கு நடுசுல ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த சைடு இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் வந்து இங்க வந்துருச்சு. ஓகே, வந்துருச்சா? இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இங்க வந்துடும். இந்த சைடு வரும், மேல சைடு வரையும் வரும். அதனால என்ன ஆகும்னா, இந்த இது இருக்குல்ல, இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஓடி போகும். ஆக்சுவலி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஓடி போகுமா? போகும். வை நாட், வை நாட். அதனால இது இது புரியுதா? இப்படி இருக்கும். அதேதான் தப்பு. சாரிங்க, யாரும் வந்து கொஞ்சம் இந்த சைட் பண்ண. ஓகே, சோ இப்படி போகும். ஓகே, இப்படி ஏன் போகுங்கிறது சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இது பட் போகும். ஏன் போகுங்கிறத சொல்லிக்கிறேன். இப்படி ஆயிடுச்சா? இப்போ வந்து இப்படி ஆயிடும். ஓகே, மீன்ஸ் இதோட இது இங்க ஆயிருமா, அண்ட் தென் அகைன் இப்படி மாறும். ஓகே, சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் மீட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி இதுவும் அப்படி சொல்லியிருக்கீங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ரூல்ல பார்த்திருப்போம், இவங்க ரெண்டு பேரும் மேட்சே ஆக மாட்டாங்க. சோ நீங்க உங்களுக்கு ஞாபகம் ஓகேன்னா, இந்த ஃபிஃப்த் ரூல் வந்து பிரேக்கப் ஆனவங்க வச்சுக்கோங்க, சிக்ஸ்த் ரூல் வந்து ஒன் சைட் லவ்னு வச்சுக்கோங்க. எப்படிங்கன்னா, இந்த ஃபிஃப்த் ரூலாவது பரவாயில்லைங்க, செட் ஆகலன்னு சொல்லிட்டு தனித்தனியா போயிட்டாங்க. அண்ட் சிக்ஸ்த் ரூல் லாஸ்ட் ரூல்ல என்ன ஆகும்னா, இந்த லைன் வந்து இங்க இருக்குல்ல, இந்த லைன் இது அப்படியே இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இப்படி போகும். இதுதான் இந்த புலி 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 அந்த லைன். சரிங்களா, அப்படியே இந்த லைன் பாத்தீங்கன்னா இதுவும் அப்படியே இந்த சைடு 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 போகும். இது போகும், இதுவும் போகும், இதுவும் போகும். அவர் ஒரு நேரத்துல மேட்ச் பண்ணுவாங்க. இங்க மேட்ச் பண்ணுவோன்னு இதுதான் வந்து உங்களுடைய இமேஜ் ஃபார்மேஷன். இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்படி புலி புலி இமேஜ் ஃபார்ம் பண்ணனால என்ன ஆகும், இது வந்து ஒரு வர்ச்சுவல் இமேஜ். ஆஸ் ஐ டோல்டு, இந்த ஃபிஃப்த் ஒன் கூட பரவாயில்ல, பிரேக்கப் ஆனவங்க தனித்தனியா போயிரும் அந்த லைன். சரிங்களா, ஆனா இந்த சிக்ஸ்த் ரூல்காரங்க ரொம்ப இதுங்க, ஒன் சைடு லவ். அதனால இந்த பையன் வந்து, இது வந்து ஒரு பையனை வச்சுக்கோங்க, இந்த பையன் வந்து அந்த பொண்ணோட சேர்ற மாதிரி வர்ச்சுவல்ல ரோசிக்கும். வர்ச்சுவல்லா ரியலே கிடையாது, ஃபேக். அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபிஃப்த் ரூல் சிக்ஸ்த் ரூல் வந்து ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் பண்ணிட்டேன், பிரேக்கப்பும் இந்த ஒன் சைடு வச்சு. புரிஞ்சுதா? இது வந்து வர்ச்சுவல்லா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ புலி 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 லைன்ஸ் வரும். புலி லைன்ஸ் எப்போ வரும்? when it doesn't meet here, அப்போ வந்து இன்சிடென்ட் வரும். சரி ப்ரோ, சரி பிரேக்கப் ஆனால் பிரேக்கப் இல்ல, ஃபிஃப்த் ரூல் இருக்குல்ல, அந்த பிரேக்கப் ரூல் சொன்னோம்ல, அந்த இதுலயுமே நீ வந்து இந்த இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரோ இப்ப நீ என்கிட்ட ஒண்ணு சொல்ல, மேட்சே வந்து மேட்ச் அப்படி இல்ல, இது இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, இது நீ இங்க இருந்து விட்டாலும் இங்கேயும் அப்படித்தானே போவோம். புரியுதா? என்ன புலி புலி லைன் வந்தாலும் இப்படி 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 இப்படித்தானே போவோம். இதுல என்ன ஆச்சுன்னா, இது டைவர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. டைவர்ட்ல மீன்ஸ் தூரம் தூரமா போகுது. இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு ஓடி போகுது. புரியுதா? ரெண்டு பேருமே வேற வேற நோக்கமா போறாங்க. அப்போ ஒருத்தர் ரோசிக்கான், அதனால இப்படி ஆகுது, அதனால இப்படி சேர்றாங்க. ஒரு சைடு சேருவாங்க லைக்
அந்த பையனோட கனவுல சேர்ந்திருக்கேன், புரியுதா? ஒன் சைட்ல எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உங்களுக்கு சீரியஸ் எடுக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் வந்து இப்படி ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். நல்லா ஞாபகம். அதான் எங்க மேம்க்கு வந்து என்ன பிடிச்சது. தம்பி எப்படிப்பா இப்படிலாம் கிரியேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, அது வந்து எருமப்பால். ஓகே, சோ அவ்வளவுதாங்க. இது வந்து நம்மளுடைய ரூல்ஸ் முடித்து விட்டது. கான்கேவ் உள்ளது மட்டும்தான் முடிந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு. என்னடா ட்ரிக்கு, இப்போ ஒரு ட்ரிக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து 2 ரூலுக்கு. இப்போ நான் சொல்ல வேண்டியது வந்து சேட்டா நான் 6 ரூலுக்கு சொல்றேன், கேளு. ஹேஷ்டாக் எம்எஸ் ட்ரிக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ் யாருன்னு கேட்டா நான் தான். என்னோட இனிஷியல் எம்எஸ், எம் என் பேருக்கு வந்தது. ஓகே, இப்போ இத வச்சுக்கோங்க, அப்படியே இங்க வரைஞ்சுக்கோங்க. ஓகே, ட்ரிக் என்னவென்றால் பாத்தீங்கன்னா, நம்மளோட பி, நம்மளோட எஃப், நம்மளோட சி. ஓகே ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நம்பர் வச்சுட்டு இருக்கு. ஓகே, சோ இங்க நீங்க என்ன எழுதுறீங்க? 1 எழுதுறீங்க, 2 எழுதுறீங்க, 3 எழுதுறீங்க. சி என்னடா எல்லாம். ஓகே, இப்போ நீங்க உன்னிப்பா கவனிச்சு எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 1 வந்து இந்த லைன் இருக்குல்ல, இதுங்க இதா இருக்கு. 2வது லைன் வந்து இதுக்கு ஜஸ்ட் பின்னாடி எழுதுறீங்க. 3ங்கிறது வந்து அதுக்கு ஜஸ்ட் மேல எழுதுறீங்க. ஓகே, இது ஜஸ்ட் மேல. 4ங்கிறது வந்து கொஞ்சம் நடுசுல எழுதுறீங்க, இது இந்த 2க்கும் நடுசுல. தென் 5ங்கிறது வந்து இந்த எஃப், இந்த எஃப் பாயிண்ட் அதுக்கு மேல எழுதுறீங்க. தென் 6ங்கிறது வந்து இதுக்கு நடுசுல. ஓகே ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதுறீங்க. லைக் இங்க 1 எழுதுறீங்க, இங்க 2 எழுதுறீங்க, இங்க 3 எழுதுறீங்க, இங்க 4 எழுதுறீங்க, இங்க 5 எழுதுறீங்க. ஓகே, பட் அண்ட் தென் அட் த லாஸ்ட் இங்க 6 எழுதுறீங்க. என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 ரூல ஞாபகம் வைக்கிறதுக்காக ட்ரிக். என்ன ப்ரோ ட்ரிக்கு எனக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓனா ஆப்ஜெக்ட்ல, அதனால ஓப்படி அது எப்படி போட்டு விட்டேன். இமேஜ் வந்து பாக்ஸ்ல வருது, அது அப்படின்னு நம்ம நினைச்சீங்க பாக்ஸ். ஓகே, சோ இப்ப வந்து இங்க ஆப்ஜெக்ட் வச்சா எங்க வரும்? ஃபர்ஸ்ட் இதுல எங்க வந்துச்சு? கரெக்டா சின்னதா வந்துச்சுல. செகண்ட் இது இங்க நடுஸ்ல வந்துச்சு, கொஞ்சம் சின்னது, ரொம்ப சின்னது, கொஞ்சம் சின்னது. தேர்ட் இது இங்க வந்துச்சு, என்லார்ஜ். ஃபோர்த் இது இங்க வந்துச்சு, இப்படி சேம். ஓகே, ஃபிஃப்த் இது வெளியே, அவுட் ஆஃப் ஃபார்மே ஆகல, பிரேக்கப் ஆகல. சிக்ஸ்த் இது வெளியே, ஒன் சைட். இது படிச்சா அவ்வளவுதான். நம்ம கூட படிச்சீங்கன்னா மஜாவா படிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து யூசர்ஸ் நான் எழுத போறது இல்லைங்க. ரொம்ப யூசர்ஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்கேவ் மிரர் வந்து பிக் லைட்டா யூஸ் பண்ணுவாங்க. பிக் லைட்னா பெருசா காமிக்கும். ஐ டோல்ட் இட் கன்வர்ஜிங் கன்வர்ஜிங் கன்வர்ஜிங். ஸோ கன்வர்ஜிங் மிரர்னால இது பிக் லைட். பிக் லைட் மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பிக் லைட்ல என்னன்னா, ஷேவிங் மிரர், இங்க ஷேவ் பண்ணும்போது மேக்கப்காக லிப்ஸ்ல பதிலாக கீழே பற்றக்கூடாது லிப்ஸ்டிக்கு. வேற சோலார் ஃபர்னஸ்ல அந்த என்ன சொல்ல, சன்லைட் இருக்குல்லங்க, சன்லைட் வந்து அந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஃபோக்கஸ் பாயிண்ட், கரெக்டா? அதுக்கு அங்க வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஸோ இந்த சோலார் ஃபர்னஸ்ல வந்து அந்த சிஸ்டம் யூஸ் ஆகும். ஓகே, கான்கேவ் மிரர் அந்த சிஸ்டம் உண்டு. வேற ஹெட்லைட் ஆஃப் வெஹிக்கல்ஸ், ஹெட்லைட் உண்டு இல்ல, பெருசா ஹெட்லைட் பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது இத்தனும் தான் இருக்கும், இங்க லைட் வச்சிருப்பாங்க, ஆனா பெருசா வந்துடும். அவ்வளவுதான், ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், மட்டும் அவ்வளவுதாங்க. யூசர்ஸ் வந்து நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. டென்டிஸ் யூஸ் பண்றேன், டென்டிஸ் இதை யூஸ் பண்ணல சொல்றேன். நெக்ஸ்ட்ங்க, கான்வெக்ஸ் மிரர். டக்குன்னு முடிப்போங்க, எனக்கு தூக்கம். ஓகே, கான்வெக்ஸ் மிரர் இப்பயும் மிரர் தான் இருக்கு. ஸோ கான்வெக்ஸ் மிரரோட பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி, அதே இன்ஃபினிட்டில இங்க நான் வந்து எழுதல, பட் ஓகே இது இருக்கா.
இப்போ வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் இது டைவர்ஜ் பண்ணும். டைவர்ஜ். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து தூரமா வரும். வந்தோடனே என்ன ஆகும்? இப்படியே தூரமா போகும். கஜக் 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 கஜக். ஓகே, எஃப்ல இங்கேயும் அதே இது போடுங்க. கஜக் மஜக் மஜக் மஜக். ஓகே, இதுல அந்த புலி லைன் இருக்கு. என்ன இமேஜ் மீன்ஸ் என்ன? நேச்சர் வர்ச்சுவல் தான், சரியா? வர்ச்சுவல்னா இரெக்ட் வரும். சரி, நான் வச்சுக்கோ. சைஸ் 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 முக்கியம். சைஸ் எப்படி மறக்க முடியுமா? சைஸ் எப்படி மறக்க முடியும்? சைஸ் வந்து பெரிய சைஸ், ஹைலி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஹைலி டெமினிஸ்ட். ஓகே, ஹைலி ரொம்ப சின்னதா இருக்கும். அதேதான் இந்த ஒன்னால மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் புக்கை செக் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். என் மேல நம்பிக்கை இல்லை, நான் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து கரெக்ட் தான். ஏன்டா நான் எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்க. ஓகே, இதுல வந்து 2 தான் இருக்கு. ஒன்னு இன்ஃபினிட்டி, இன்னொன்னு வந்து ஓகே. ஆக்சுவலி ஓகே ஐ வுட் லைக் டு சே. ஓகே, சோ இப்போ இங்க வந்து வைக்க முடியுது. நீ இமேஜ் வைக்கணும்னு அது 2 இடத்துல தான் வைக்க முடியும். ஒண்ணு இங்க, இன்னொன்னு இந்த இதுக்கும் நடுஸ்ல இங்க வைக்கலாம். ஏன்னா இதுக்குன்னு தனியா நேமிங் இல்லைல்ல. யூ டோன்ட் ஹேவ் நேமிங். சோ இப்போ இமேஜ் வந்து பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போல்ல இருக்கு, சரியா? ஓகே, சோ அதே இதை வளைஞ்சுக்க. மஜக்கு சி என்னடா இப்போ கேட்கணும் வரையில. இவர் டீச்சர் ரமச்சி. ஓகே, போலு எஃப் சி. ஓகே ஓகே, இப்போ நீ வந்து என்ன பண்ணும்? நடுஸ்லனா உனக்கு வந்து இங்க காமிக்கிறேன். ஓகே, சோ இங்க காமிச்சுங்க. ஓகே, பேரலா போகும். ஓகே, அதே இது வந்து கீழே இப்படி போகும். ஓகே, கீழே போன டைவர்ஸ் ஆகி இங்க வந்துடும். ஓகே, இது டைவர்ஸ் ஆகி மேல வந்துடும். ஓகே, சேமா இருக்கா? ஓகே ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த புலி லைன்ஸ். ஓகே, அந்த புலி லைன்ஸ் என்ன பண்ணணும்? எஃப்ல மீட் பண்ணணும். ஓகே, பேரலா இருக்குன்னா எஃப்ல மீட் பண்ணியே ஆகணும். அதனால மீட் ஆக மாட்டேன். என்ன பார்க்கணும்? ஓகே, எஃப்ல மீட் ஆயிடுச்சு. ஓகே, எஃப்ல மீட் பண்ணணும். பிகாஸ் தட்ஸ் ரூல். ஸோ எஸ், எஃப்ல மீட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து இதையும் வந்து புலி லைன்ஸ் போட்டோமா? புலி இப்ப என்ன ஆகும்? இங்க ஃபார்ம் ஆகுதுங்க இமேஜ், தெரியுதா? இங்கதாங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எங்க ஃபார்ம் ஆச்சு, அதுக்கடுத்து இங்க ஃபார்ம் ஆச்சு. அதனால என்ன ஆகும்? டிமினிஷ் தான் மாறும். சைஸ் வந்து அவ்வளவா இதுவும் அதாவது ஹைலி டிமினிஷ்ல இருந்து டிமினிஷ்டா மாறும். புரியுதா? உண்மையா வச்சா இன்னும் ஞாபகம் தான் இருக்கு. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இதுல புலி லைன் தான் வந்துச்சு. அதனால வர்ச்சுவல் தான் வரும். அவ்வளவுதான். நில்லுங்க, முடியுங்க. இதோட யூசர்ஸ், இந்த கான்வெக்ஸ் மிரரோட யூசர்ஸ், ரேர் மிரர்ஸ், இந்த ரேர் சைட்ல கார்ல போகும்போது சைட்ல பாத்திருக்கீங்களா? இங்க ஒரு கண்ணாடி, எதுக்கு உங்க மூஞ்சி பாக்கணும்னு வச்சிருக்காங்களா? அது யாரு பாப்பா? நீங்க இல்ல, நீங்க நல்லாதான் இருக்கீங்க, எல்லாமே பார்க்க செம்மையா இருக்கீங்க. நான் உங்களோட செம்மையா இருக்கேன், அவ்வளவு சொல்ல மாட்டேன். பட் எஸ், வெஹிக்கல்ல பக்கத்துல இந்த கண்ணாடி கொடுத்துருக்காங்க, எதுக்கு? மூஞ்சி பாக்குறதுக்கு இல்ல. அது வந்து பின்னாடி இருக்கிற வெஹிக்கல் இருக்குல்ல, அதோட வைடர் வியூ ப்ரொவைட் பண்ணும்.
wider. As I told, it's diverging mirror. Diverge. So it will show you large view. Large means diverge பண்ணுதுன்னா what you will do, அதோடைய சைட்ல இருக்கிற வியூவும் காமிக்கும், புரியுதா? ஸோ சைட்ல இருக்கிற வண்டியும் உங்களுக்கு தெரியும் ஈஸியா. பட் ஆல்வேஸ் ஃபார்ம் வர்ச்சுவல்லாம் உங்க கார்னா என்ன பொய்யா, அது என்ன கனவா அப்படிங்கிறது இல்லைங்க. கார் வந்து வர்ச்சுவலா தெரியும். வர்ச்சுவல்லாம் நான் சொன்னோம்ல, ரைட்ல பண்ணா லெஃப்ட், லெஃப்ட்ல பண்ணா ரைட், கை லைட்ல தூக்கினா லெஃப்ட் காமிக்கும் அப்படிங்காது. ஓகேங்க. ஓகே 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 பாதி, இப்பதான் பாதி முடிஞ்சிருக்கு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு நண்பா. பாதி இது இப்பதான் பாதியும் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி வீடியோ ரிப்போர்ட் பண்ண இதாயிருங்க, முடிச்சுதாங்க போனேன். டக்கு டக்குன்னு இப்ப சொல்லி ஆகணும், ஏன்னா எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை. ஓகே, இப்ப சைன் கன்வர்ஜன் சொல்லிருக்காங்க. சைன் கன்வர்ஜனா? இது சைன் கன்வர்ஜனா? சைன் கன்வர்ஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யூன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, ஈன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, எஃப்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ சார், இது என்னது? யூனா ஆப்ஜெக்ட், சாரி, யூனா ஆப்ஜெக்ட், சரிங்களா? வீனா இமேஜ் ஃபவுண்ட், இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, இமேஜ் ஃபார்ம். ஓகே, அண்ட் தென் எஃப்னா ஃபோக்கல் லென்த். ஓகே, இது எதுக்குன்னா, இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்தது மிரர், இப்போ இதுக்கு அடுத்து நீங்க லென்ஸ் பாப்பீங்க. லென்ஸுக்கு இது யூஸ் ஆகும், மிரருக்கும் இது உண்டு, பட் லென்ஸுக்கு தான் ஜாஸ்தியான ஒரு. ஓகே, ஸோ இதுலயும் ஒரு ட்ரிக் உண்டுங்க. என்னதுன்னா, இது ஒரு மிரர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து மைனஸ் சைன் சொல்றேன், ஒரு ட்ரிக்குங்க. கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா மைனஸ்ல வரும், மேல ஃபார்ம் ஆச்சுன்னா பிளஸ்ல வரும். இந்த சைடு ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு சொல்றாங்க, அந்த சைடு இந்த சைடுனா மைனஸ்ல ஃபார்ம் ஆகும், இது என்ன பிளஸ்ல ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ட்ரிக், சைன் கன்வர்ஜன். பிளஸ் பிளஸ் நெகட்டிவ் அந்த சைடுல வரும். ஓகே, தென் மிரர் ஃபார்முலான்னு ஒன்று உண்டுங்க. ஐயோ சார், மிரர் ஃபார்முலாவா? பிசிக்ஸ்ல ஃபார்முலா பார்த்ததே இல்லை அப்படின்னு பயப்படாதீங்க, ஏன்னா 9th உண்டு. ஓகே, இப்போ மிரர் ஃபார்முலா அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1/v plus 1/u is equals to 1/f. Damn, what's it? I'm not getting. So மிரர் ஃபார்முலா, மிரருக்கு ஃபார்முலா ஒன்று. ஓகே, மிரருக்கு என்னத்துக்கு ப்ரோ ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ இப்ப சில நேரம் என்ன ஆகும்னா, கொஸ்டின் கேட்பாங்க ப்ரோ, வர்ச்சுவல் கொடுத்துருவாங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருவாங்க, இமேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க, இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்படி முடிக்க கூடாதுல்ல, அதுதான் இந்த ஃபார்முலா. நான் கண்டுபிடிக்கல, புக்ல கொடுத்துருக்கோங்க. நான் ஆக்சுவலி ஃபார்முலா கண்டுபிடிச்சதெல்லாம் நிறைய கொடுக்கல. 9th அவனுக்குள்ள பேர் அப்படி எப்படி வந்துடும், இந்த லா அந்த லா இந்த லா மதர் லா வந்துடும். இதுல வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சது கொடுக்கல. ஐ திங்க் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா சைட்ல கொடுத்து வச்சா ஒரு அறிவியல் நாலேஜா இருக்கும்ல. எக்ஸாம்ல கேட்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு அறிவியல் நாலேஜா இருக்கும்ல, அதனால சொல்றேன். ஓகே விடுங்க. இப்போ வந்து 1/v plus 1/u is equals to 1/f. ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ட்ரிக் இல்லை, இதெல்லாம் ட்ரிக் கேட்டீங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட் ஞாபகம் இல்லை, இதுவும் ஞாபகம் இல்லை. அந்த என்ன ப்ரோ, வாட் ப்ரோ? ஓகே, மேக்னிஃபிகேஷன் இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? மேக்னிஃபைங் கிளாஸ் கேட்டிருக்கீங்களா? ஏதாவது கேட்டிருக்கேன் வாழ்க்கையில. ஓகே, மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா இது வந்து மேக்னிஃபிகேஷன் என்னன்னா, it refers to height of image, ratio of height of image to the height of object, denoted by m. சரி, m இந்த m சின்ன m, சரிங்களா? சோ இதோடைய டெஃபினேஷன் நான் சொல்லிட்டேன். இதுபடி இது எப்படி ரெஃபர் ஆகும்? ரெஃபர்னா is equals to போட்டுருக்காங்க. ஸோ m is equals to ரெஃபர். இதோடைய ஃபார்முலா நம்மளே கண்டுபிடிப்போம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா, இதோடைய ரேஷியோ ஆஃப் ஹைட் அப்பான் ரேஷியோ ஆஃப் அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல,
ரேஷியோ ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா? இது ஏன் சொல்லிட்டான். இப்ப நம்மளே ஃபார்முலா கண்டுபிடிக்குமா? ரெஃபர்ஸ் எம் ரெஃபர்ஸ் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்போன் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஏங்க அவன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டான் ஃபார்முலா. சும்மா இது ஃபார்முலா. இதுதான் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. ஓகே, மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எழுதிடுங்க. அப்படியே இதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. லைக் டெஃபைன் மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்க. மேக்னிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்பான் ஹைட் ஆஃப் ஹைட் ஆஃப் இமேஜ், ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் இமேஜ். ரேஷியோ அப்பான் போடாதீங்க, ரேஷியோன்னு போடுங்க. ஓகே, தட் வுட் குட் சயின்டிபிக் வேர்ட். ஓகே ஓகே. ஆல்சோ இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, காலு வலிக்குதுங்க. இன்னொன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. ஆர் எம் இஸ் டு மைனஸ் வி அப்பான் யூ. இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்காத ரீசன் இருக்கு ப்ரோ. கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரோ. இதோட ஹைட் இருக்குல்ல, ஹைட் ஆஃப் இமேஜ், அது வந்து இந்த அது பேர் வந்து இமேஜ் ஃபார்ம்டு இருக்கும்ல, அதோட நெகட்டிவ் வெர்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. யூ ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். புரியுதா புரியுதா புரியுதா? ரெண்டு சினிமா தான் இருக்கும், இதுக்கு மேல தொல்லை பண்ணாத. ஓகே 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 ஓகே. மேக்னிஃபிகேஷன் யூஸ் பாசிட்டிவ். ஓகே, இப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு ஒரு ட்ரிக் உண்டுங்க, ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. நான் இந்த சைட்ல சொல்லி தந்தது. மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னு, பாசிட்டிவ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து வர்ச்சுவலா டிரெக்டா இருக்கும். சரியா? இது வந்து இந்த மக்கு பசங்க இருப்பாங்கல்ல, மக்கு பசங்கள்ல எல்லாமே நான் சொல்லி கொடுத்தா எல்லாருக்கும் எல்லாம் புரியும். பட் இது கஷ்டமா இருக்கு ஞாபகம். ஓகே, இது ஒரு மாதிரி இருக்கு அது. அப்போ இது வந்து கொஞ்சம் பேசிக்கா இது ஞாபகம் வச்சு என்னன்னா, மேக்னிஃபிகேஷன் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னு, மேக்னிஃபிகேஷன் இது 1.02 1.08 அப்படிதான் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வர்ச்சுவல் நேச்சர். ஓகே, சில நேரம் என்ன ஆகும்னா ஒண்ணுமே தர மாட்டான், ஒரு மேக்னிஃபிகேஷன் இது மட்டும் தந்துருவான். உன்னால வந்து இந்த யூ எடுக்க முடியாது, எஃப் எடுக்க முடியாது, யூ எஃப் ஒண்ணுமே எடுக்க முடியாது. அப்படியேதான் இருக்கும். ஏன் ப்ராப்பரா எடுக்க முடியலன்னா அப்போ நீ வந்து மேக்னிஃபிகேஷன் எடுக்க முடியாது. மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா வந்து மைனஸ் யூ அப்பான் யூ. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னால எடுக்க முடியாது மேக்னிஃபிகேஷன். ஆர் எல்ஸ் அதோடைய வர்ச்சுவல் மீன்ஸ் மேக்னிஃபிகேஷன் வச்சு இந்த வியூ யூ எஃப் இதெல்லாம் எடுக்க முடியாது. இது எடுத்தாதான் உன்னால வந்து அதோட வர்ச்சுவலா இரெக்டான்னு தெரியும். பட் there's a trick to get it, மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது என்னவா இருக்கும் வர்ச்சுவலா இரெக்டா அப்படின்னு சார். அதுக்கு ஒரு இது ட்ரிக் உண்டு. என்னன்னா, இப்போ உன்னோட பாசிட்டிவா இருந்துச்சுன்னு மேக்னிஃபிகேஷன், அப்போ வந்து அது வர்ச்சுவல் இதா இருக்கும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து ரியலா இருக்கும். ஓகே, ரியல் இன்வெர்டட். ஓகே, ஆப்போசிட். ஐ ஹோப் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தோம்ல வீடியோ ஸ்டார்டிங் 1 மணி நேரம் ஆயிடுச்சுக்கிறோம். அதனால ஓகே ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோ பண்ணுவோம். சரிங்களா? வீடியோ முடியல, கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட, அடுத்த வீடியோல பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணி விடுறேன். ஓகே, கொஸ்டின்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு ஒரு விஷயம் ஒண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு இப்பவே கொஸ்டின் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் இந்த வீடியோ வந்து தியரி முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் அதுக்கு எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன். பிகாஸ் இப்போதைக்கு அந்த ஸ்டோரேஜ் இல்லை போன்ல. கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ரொம்ப டைம் ஆகும். அதனால அடுத்த நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் போடுவேன். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஒரு ஆஃப் பண்ணி இது வேற சாங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஐயோ சார், என்ன சார் இது? என்னால புரியல. முத நாளே இப்படி இருக்கே. ஜாலியா தான் இருக்கு, ஆனா இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை தாங்க. ஒரு நிமிஷம், வீடியோ போய்கிட்டு தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு எப்போ ஆஃப் ஆகும். அந்த ஐபோன்ல அந்த திடீர்னு நோ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி வந்துடும். பயமா இருக்கும் நண்பா. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சரி, ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
புக்ல கொடுத்துருக்காங்க phenomenon of ray of light when it enters from one medium to another, the bending of ray during refraction because of change in speed and then passes to another medium with different speed அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, லைட் வந்து லைட் வந்து பார்த்தனா நீ எல்லா பக்கமுமே இருக்கும்னு வச்சுக்க, எல்லா பக்கமும் இருக்கும். இங்க இப்போ நான் லைட்டை போட்டிருக்கேன் தெரியலாம் கொஞ்சம். அதுக்கடுத்து நீ இப்ப தண்ணி இருக்குல்ல, தண்ணியில இப்படி லைட்டை போட்டு லைட் தண்ணி மீன்ஸ் உனக்கு தண்ணி தெரியுதுன்னா இட் மீன்ஸ் லைட் இருக்குன்னு தானே அர்த்தம். வாட் எவர் யூ சி பிகாஸ் ஆஃப் லைட், கரெக்டா? லைட் இருக்கு அதனால உனக்கு தெரியுது. ஓகே, சோ அதனால இப்போ நீ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள போட்டனா தண்ணியில, பென்சில் போட்டு பாத்திருக்கீங்களா சின்ன வயசுல? ஆப்ஜெக்ட போட்டோன்னே இன்னும் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி பெண்டடா தெரியும் பென்சில். ஆனா பெண்ட் ஆகாது, பெண்ட் ஆகாது. நீ டச் பண்ணி பார்த்தா பெண்ட் ஆயிருக்காது, ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஆனா பெண்ட் ஆன மாதிரி தெரியும் பென்சில் தண்ணியில போட்டு பார்த்தா. இது இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, சோ அதனால இப்போதைக்கு என்னால பண்ணி காமிக்க முடியல. பட் ஒரு நிமிஷம் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க. சோ கிளாஸ், கையில கிளாஸ், தெரியுதா? தெரியுதா? பெண்டான மாதிரி இருக்கா? இத பாருங்க, இந்த சைடோடி பாருங்க. ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ அப்படியே தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைடு மேலோடி பாருங்க. இந்த சைடு உங்களுக்கு எதாவது இந்த சைடு கூட லைட்டா இப்படி வச்சிருக்கானே, புரியுதா? பெண்டான மாதிரி இருக்கா? இந்த சைடு, இந்த சைடு. இந்த மேலோடி பார்த்தா எனக்கு மேலோடி பார்த்தா தெரியுது பெண்டுன்னு தெரியுது. கீழோடி பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மேலோடி பார்த்தா கரெக்டா பெண்டுன்னு தெரியுது. எப்படி காமிக்கன்னு தெரியல, தண்ணி கீழே விழுந்துரும். மேலோடி பார்த்தா உங்களுக்கு பெண்டுன்னு தெரியும். இந்த பாருங்க, தண்ணி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலோடி பார்த்தா பெண்டுன்னு தெரியுது எனக்கு, பட் கீழோடி பார்த்தா எனக்கு தெரியல. ஓகே, மீன்ஸ் சைடோடி பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, சோ மேலோடி பார்த்தீங்கன்னா கரெக்டா பெண்டுன்னு மாதிரி தெரியுது. சைட்லயும் பெண்டு மாதிரி தான் தெரியுது, பட் மேல இருந்து ப்ராப்பரா அந்த லைன் வந்து இப்படி பெண்ட் ஆகிற மாதிரி லைட்டா தெரியுது. எப்படி இந்த இதுல கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இப்ப என்னன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, சோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா போயிக்கலாம். லைக் இது வந்து ரெண்டு மீடியம்னு வச்சுக்கலாம். ரெண்டு மீடியம், ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் மார்க்கர் எடுத்து, so that you can understand well. இது வந்து ஒரு மீடியம், இது வந்து ஒரு மீடியம். ஓகே, சோ இது வந்து ஏர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கிளாஸ், கிளாஸ், ஏர், கிளாஸ், ஏர். சோ ஏர் வந்து ரேரர் மீடியம். ஓகே, கிளாஸ் வந்து டென்சர் மீடியம். ஓகே, பிகாஸ் தண்ணி இருக்கு. ஓகே, தண்ணி இருக்கு அதனால. ஓகே, டென்சர் ரேரர். ஆக்சுவலி உல்டா மீன்ஸ் இது போடணும், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் டென்சர் ரேர். ஓகே, சோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ போல நம்மளுடைய நார்மல் கம்பியை வரைஞ்சிக்கலாமா? ஓகே, இது நார்மல். ஓகே, இப்போ இந்த இப்போ வந்து ரே போடுறதா, ரே போச்சு, லைட் ரே போச்சு. ஓகே, லைட் ரே போயிடுச்சு. இப்போ லைட் ரே வந்துருச்சு. லைட் ரே வந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லைட் ரே ஆக்சுவலி இங்க வந்துருச்சு. வந்தோடனே நீங்க என்ன நினைப்பீங்க? இவரு இப்படியே போவாரு அப்படின்னு தான் நினைப்பீங்க. கோபால் அப்படி போக மாட்டான். கோபால் இப்படி போவான், புரியுதா? போக மாட்டான். திசை திரும்பிக்கலாம். அண்ட் ஒரு நிமிஷம், இட்ஸ் பிகாஸ் ஆக்சுவலி போக வேண்டிய பாதை இது, பட் இது வந்து ரீஃப்ராக்ட் ஆகி இப்படி போகணும். ஓகே, ஓகே, இது வந்து ஏன் ஆகுதுன்னா, லைட் வந்து இந்த ரேரர் டு டென்சர் டிராவல் பண்ணிச்சுன்னா இது பெண்ட் ஆகும். எதுக்கு? டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும். ப்ரோ இப்படி பெண்ட் ஆகுது, ஏன் இப்படி பெண்ட் ஆக கூடாதா? ஏன் இந்த சைடு போக கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் போகும். அது எப்பவும் சொல்றேன், இது வந்து ரேரர் டு டென்சர் போச்சுன்னீங்களேன், அப்போ நார்மலுக்கு இந்த நார்மல் குள்ள சைடா போகும். சரிங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவது இது கொண்டு வாங்க. ரெண்டாவது என்னன்னா, இப்போ டென்சர் டு ரேரர் இருக்கும். சரியா? இப்ப டென்சர் டு ரேரர், டென்சர் டு ரேரர் போனா நீங்க அதே இதை வச்சுக்க, அதே லைனு. சரியா? இப்படி 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 இப்படி. ஓகே, டென்சர் டு ரேரர். இப்ப என்ன ஆகும்னா, இப்போ அதே போகும்.
இது கொஞ்சம் நார்மல், அதுக்கும் அதே பேரு. புரியுதா 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 புரியுதா? இது நீங்க எத்தனை ஞாபகம் வைக்கலாம்? ஒரு குடும்பம், இது வந்து ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய இது வந்து அப்பா, ஓகே. இது வந்து உங்களுடைய அப்பா பிள்ளை, அதனால இது வந்து அம்மா விட்டு வேலைக்கு அப்பா கிட்ட போகுது. இது வந்து பெரிய பிள்ளை, அம்மா பிள்ளை, அதனால இது வந்து அப்பா 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 விட்டு இது வந்து அம்மா, இது வந்து அம்மான்னு வச்சுக்கோங்க. ஆனா அம்மா கையில போகுது. சும்மா கதை, ஓகே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது வந்து இங்கிலீஷ்ல எழுதணும். பட் எனக்கு அக்கார்டிங் டு மீ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒரு நிமிஷம் கேமரா ஆனா இருக்கா? கேமராவே ஆனா சொல்லிட்டு இருக்கேன். கேமரா ஆனதா இருக்கு, சொல்றேன். பயந்துட்டேன் கேமரா ஆனா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கார்டிங் டு மீ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் உங்களுக்கு புரியணும். இங்கிலீஷ்லாம் நீங்க எழுதிப்பீங்க, அது நம்ம புள்ளி அப்படி புள்ளிங்கன்னா அந்த புள்ளிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தப்பா இருக்கலாம். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பார்த்தாச்சு. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க வேண்டியது லாஸ். என்ன ப்ரோ நீ அதுக்குலாம் இதுக்குலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லாம வேஸ்ட், இவ்வளவு வேஸ்ட் வேஸ்ட் தான். இல்லைங்க அப்படிலாம் இல்ல, பட் ஓகே. எதுக்கு ஃபுல்லா எழுதுறேன், டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, சோ இதுல என்ன நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இந்த இன்சிடென்ட் நம்மளோட ரிஃப்ளெக்டட், நம்மளோட நார்மல், இது எல்லாரோட இன்டர்ஃபேஸ் டூ மீடியா, ஓகே, டூ மீடியா பாயிண்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டு மீடியா பாயிண்ட், லைக் டூ மீடியா பாயிண்ட் ஆஃப் த இன்சிடென்ட் ஆன் the line is same, okay, like இல்லைங்க நான் உங்களுக்கு புக்கிஷ் லாங்குவேஜ் விளையாட்டு சொல்றேன். The incident ray, refracted ray, and the normal to the interface of two media at the point of incidence all lie on the same plane. It means என்னன்னா இந்த மூன்றையும் ஒரு அதுல எப்படி ஒரே லைன்ல இருக்கும்னு சொன்னிச்சுல, அதே மாதிரி ஒரே பிளேன்ல இருக்கணும். பட் டூ மீடியாஸ் இருக்கணும், புரியுதுங்களா? எல்லாமே சேம் மீடியால, அதேதான், ரெண்டும் ஒரே இதுல டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மீன்ஸ் மீடியானா அந்த ரேர் டென்சர் அடிக்கிறதுக்கே இல்லை, எதுக்குடா அதுக்கடுத்து ஸ்னேல்ஸ் லா. ஸ்னேல்ஸ் அண்ணன் ஒரு தம்பி, ஸ்னேல்ஸ் மாமா ஒரு கண்டுபிடிச்சார். ஸ்னேல்ஸ் மாமா என்ன கண்டுபிடிச்சாரு? ஸ்னேல்ஸ் மாமா ஒரு கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு ஸ்னேல்ஸ் மாமா? என்ன கண்டுபிடிச்சாரு ஸ்னேல்ஸ் மாமா? என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, சைனுங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லைங்க, அப்புறமா உங்களுக்கு தெரியும், மேக்ஸ் படிப்பீங்க, நிறைய இருக்கு. அதுல ஆங்கிள் ஆஃப் இருக்கிற சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு லா. யாரு கண்டுபிடிச்சாரு? ஸ்னேல் மாமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, புக்ல எழுதி மேம் முன்னாடி போயிட்டு மேம் கேட்டு மேம் ஸ்னேல் மாமா அப்படின்னு சொல்லாதீங்க, ஸ்னேல்ஸ் லா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, டோன்ட் சே ஸ்னேல் மாமா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டீச்சர்ஸ், பிகாஸ் அவங்க நம்மள மாதிரி மஜாவா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு ப்ரோ இருக்கு? ஓ, இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், குறையதான். இப்போ முடிஞ்சிடும். நான் உங்களுடைய வழக்கம் போல டீச்சர் இல்ல, ஒரு கிளாஸ் முடி பெல் அடிச்சோடனே தேவை போகுது. நான் வந்து ஃபுல்லா பள்ளி முடிச்சுட்டு அது ஒண்ணு ஃபுல்லா முடிச்சது. ஓகே, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ கிளாஸ் ஸ்லாப். ஓகே, கிளாஸ் ஸ்லாப்ல ரீஃப்ராக்ஷன் பாத்துருக்கீங்களா? இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்லாப்ங்க. என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஸ்கூல்ல ஆக்டிவிட்டி இருக்கும், இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பி சி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண சொன்னாங்க. கிளாஸ் லேப்ல வச்சுட்டு இங்க வந்து இந்த லேசர் லைட் இருக்குல்ல, இந்த சைடு வந்து லேசர் லைட் வந்துட்டு இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இது இந்த அந்த பேப்பர் இருக்குல்ல, அதுல மார்க் பண்ணி ஆயிங்க. அதோடைய ஆக்சுவல் போற பாயிண்ட் வந்து ஸ்கேல்ல நோட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்டா இருக்கும், சரிங்களா? ஆனா அது போகிற பாயிண்ட் எதா இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த சைடு இந்த சைட்ல என்கிட்ட ஸ்கேல் இல்லைங்க, இந்த ஸ்கேல் வச்சு பண்ண முடியல. அதனால ஸ்கேல் இல்லாதனால இதுல கொஞ்சம் லைன் இப்படிதான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து
ஆங்கிள், இதே மாதிரி ஆங்கிள்ஸ் உண்டு. லைக் என்னன்னா இங்க வந்து ஒரு நார்மல் உண்டு, அதே மாதிரி இங்கேயும் வந்து இது ஒரு நார்மல். புரியுதா? இது வந்து ஒரு நார்மல், இங்க இது வந்து ஒரு நார்மல். இது நார்மல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் இந்த லைனே கரெக்டா வரைய. என்னடா நீனும் ஒரு டீச்சரா அடி. ஓகே, சரி இங்க வரையாதா. இங்க இருந்து போகுது, இப்படியே இப்படி போகணும்னு நினைப்பேன். ஓகே, பட் இது வந்து புளி 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 லைன்ஸா மாத்திடும். மீன்ஸ் வேர்ட்ஸ் பட் the line will travel this side. ஓகே, இப்ப என்ன ஆகும், இது வந்து உன்னுடைய நார்மல் ஆகும், வரும்போது இந்த சைடு வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? This is diffraction through the glass slab. This will be your angle of incidence. This will be your angle of incidence. This will be a reflected ray, reflection angle of reflection. சி உல்டா வந்து இது ரிஃப்ளெக்ஷனே, இது இன்சிடென்ட். இது ஒண்ணு இது கிடையாது. கேனப்ப மாதிரி இருக்கும் கைஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ட். ஓகே, புக்ல கொஞ்சம் நீட்டா கொடுத்துருப்பாங்க, வரைஞ்சுக்கோங்க. ஏன் இதுலயே நீட்டா தான் வரைஞ்சிருக்கேன், நீட்டா தான் வரைஞ்சிருக்கேன். பட் இதுல வரைய முடியலங்க. அந்த துணி எங்க? வீடியோல எப்ப முடியும் தெரியல. மீன்ஸ் அதுல அந்த வேலை சொல்ல, லைக் இந்த ரெக்கார்டிங் எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியல. பயமா இருக்கு, திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டுனா. எங்க அப்பா போகணும், ஸ்டோரேஜ் எப்போ ஆகும்னு தெரியாது. ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, இதோட சைன் வந்து ஞாபகம் இருக்கும். என் 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 என்ன மாதிரி இருக்கா. ஓகே, என் தான் வந்து இதோடைய சைன், ஸ்மால் என் போட்டுக்கோங்க. நிக்க முடியலங்க, 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேங்க, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா பெண்டிங்க்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் ரிஃப்ராக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்குல்ல, அதோட ஆப்போசிட். சம்திங் லைக் உல்டா. இது வந்து இதுவும் சொல்லுவாங்க ப்ரொபோர்ஷனலா. இந்த ஒன் அப்பான் பெண்டிங் அப்படின்னு வரும். நீ ஒன் அப்பான் பெண்டிங் லைக் இதோட மீனிங் சொல்றேன். ஒன் அப்பான் வரும், இஸ் ஈக்குவல்ஸ் டு தான், பட் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்பான் பெண்டிங் இப்படி வரும். ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ ரிஃப்ராக்ஷன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டென்சிட்டி, இல்ல டென்சிட்டிக்கு ஆப்போசிட். ஓகே, ஒன் அப்பான் டென்சிட்டினா டென்சிட்டிக்கு ஆப்போசிட். அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லியிருக்காங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஒன் அப்பான் இதே தான், இதை போட்டு ஒன் அப்பான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி இது டேரக்டா போடலாமே. இது டேரக்டாவே போடலாமே. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இப்படி ஏதோ கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், கேளுங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து இந்த லைட் எவ்வளவு பெண்ட் ஆயிருக்கு, எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஒரு நியூ மீடியம் போனோடனே எவ்வளவு பெண்ட் ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அது தெரியறதுக்காக அது வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அவ்வளவுதாங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லாம். அதோட சிம்பிள் வந்து என்ன, எப்படி மேக்னிஃபிகேஷனுக்கு எம் இருக்குல்ல, அதே மாதிரி இதுக்கு என்ன. ஓகே, இப்போ என் எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் வந்து ஒரு நியூட்ரல் ஆன அண்ட் ஸ்பீட் ஃபார்முலா சொல்றேன். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் அப்பான் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். மீடியம்னா ஏர் அண்ட் அதர் மீடியம். கிளாஸ் நம்ம எப்பவுமே எழுத மாட்டோம். டென்சர் மீடியம், சி ரேரர் மீடியம், டென்சர் மாத்தி ஓடலாம். டென்சர் மீடியம் வந்து நம்ம எப்பவுமே வந்து அதர் மீடியம்னு எழுதுவோம். ரேரர்னா எப்பவும் போல ஏர்ன்னு தான் இருக்கும். ஓகே, ஏர் அப்பான் மீடியம்னு எழுதுவோம். மீடியம்னா ஆல்வேஸ் கிளாஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, நம்ம வந்து கிளாஸ் பார்த்தோம், அதே மாதிரி நிறைய மீடியம் வந்து. ஸோ
வாட்டர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓகே. ஸோ அப்படி எப்படி தருவாங்க, வாட்டர் மீடியம், அந்த மீடியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் மாறும். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டு அந்த இதெல்லாம் மாறும். ஓகே. ஸோ அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுவும் ஒண்ணு சி அப்பான் பி அப்படின்னு ஒண்ணு. ஓகே, இதோடைய இது சொல்றாங்க. அண்ட் சினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். என்னன்னா இதுல சில விஷயம் இதுல ஒன்னே ஒன்று மட்டும் மாறாது, இந்த மீடியம் மாறும். ஆனா ஏரோடைய ஸ்பீட் எப்பவுமே மாறாது. இப்போ இது கொடுத்து இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா உங்ககிட்ட எப்பவுமே இருக்க வேண்டிய இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். சில நேரம் கொடுக்க மாட்டாங்க, பட் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. பட் சில நேரம் கொடுக்காத போது நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டோட இது வந்து சீன் இருக்கும். அது வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 3 × 10⁸ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, ஓகே. We are close to end. Close. We are closer. Very close. Okay. This close. Okay. So we are closer. So don't just get bold. Okay. நான் ட்ரை பண்றேன் எவ்வளவு சொல்லி கொடுக்க முடியும்னு. ஓகே, திடீர்னு ஒரு நிமிஷம் அந்த வீடியோ முடிஞ்ச மாதிரி சவுண்ட் வந்துச்சு. பயங்கர ரிலேட்டிவ் ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் இண்டெக்ஸ் ஒன்று உண்டு. ரிலேட்டிவ் ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. சரி, இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, வித் கம்பேரிட்டிவ்லி. ஓகே ஓகே. ஸோ WC இது மீன்ஸ் என்ன சொல்ல, இது வந்து 1 and 2 இருக்குல்ல, அதை வந்து எழுதுவாங்க. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2 1 மீன்ஸ் அப்பான் போடும் போது மாறும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது 2 போடணும், தென் 1 போடணும். ஸோ இது வந்து ஒரு இது உண்டு என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம் 2 வித் WRT மீடியம் 1. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து அதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 1 2 வரும், மீன்ஸ் N1 N2 வரும். when if refractive 1 WRT M2. புரியுதா? ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இதாயிடுச்சு, எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால ஸோ வைப்ராதுன்னு. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் 1 medium, second medium to 1 medium, 1 medium to second medium. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் நிறைய கொஸ்டின் இருக்கு, பட் கொஸ்டின் எல்லாம் இப்போதைக்கு சொன்னாங்களே பண்ண வைக்க முடியாது. முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். பட் ஐ ஹாவ் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். வாட் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்? அதுக்கப்புறம் வீடியோ 3 மணி நேரம் ஆயிருங்க. சத்தியமா சொல்றேன், வீடியோ 3 மணி நேரம். அது தியரி வந்து ஒழுங்கா இந்த வீடியோல பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் வந்து ட்ரை பண்றேன். அன்னைக்கே போட ட்ரை பண்றாங்க. சரிங்களா? எனக்கு வந்து ஒரு வீடியோல சொல்லி கொடுக்கணும்னு ஆசை தான், பட் கஷ்டம். எனக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கல் லென்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர் பாத்தீங்க. ஸ்பெரிக்கல் லென்ஸுக்கு வரும் லாஸ்ட் பார்ட்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் இதுலயும் ரூல்ஸ் இருக்கு. இதுல ரூல்ஸ் முடிஞ்சிட்டா முடிஞ்சது. ஓகே, ஸ்பெரிக்கல் லென்ஸ் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் bonded of two surfaces of which one or both surfaces are lenses. Okay, ஒரு இல்ல ரெண்டு சைடுமே லென்ஸா இருக்கும். ஸ்பெரிக்கலா இருக்கும். ஒரு சைடா ஸ்பெரிக்கலா இருக்கும், இல்ல ரெண்டு சைடும் ஸ்பெரிக்கலா இருக்கும். சரிங்களா? ஏன் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது லென்ஸ் என்னடா, இது லென்ஸ் கண்ணாடி போட்டிருக்கீங்களா, எவனாவது சோடா பட்டின்னு கிளி பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சின்ன வயசுல கண்ணாடி போட்டா நம்ம இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஃபுல்லிஷ் திங்ஸ். அதுக்கு கண்ணாடி போட்டா இன்னும் அழகுன்னு நினைச்சு அதுக்கப்புறம் போகும்போது இல்லடா சோடா பெட்டிடா, நீ உனக்கு கண்ணு சரி தெரியாது, கண்ணாடி என்ன கண்ணாடி ஆழகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டைம்ல குறைச்சிட்டேன். ஓகே, இப்போ 2 இருக்குங்க. அதேதான் கான்வெக்ஸ் கான்கேவ். இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க.
இவங்களுக்கு அதேதான், திக்கர் இன் மிடில், கன்வர்ஜிங் லைட், இது டைவர்ஜிங். ஓகே, ஒண்ணு சொல்லத ஞாபகம் வச்சிக்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லணும். என்னன்னா அப்பல நீங்க மிரர்ல பார்க்கும்போது இது வந்து மிரர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கன்வெக்ஸ் வந்து டைவர்ஜிங்கா இருந்துச்சு. கரெக்டா? டைவர்ஜிங்கா இருந்துச்சு கன்வெக்ஸ். இப்போ இது வந்து கன்வர்ஜிங்கா மாறும். ஹார்ட் ப்ரோ, சரிதான் ப்ரோ, பட் மாறிடுவாரு. ஓகே, அவங்க வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. இது டைவர்ஜிங்கா மாறும். புரியுதா? 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 மிரர்ல ஆப்போசிட்டா இருந்துச்சு, இது மாறும். ஓகே, வச்சுக்கோங்க. இது டைவர்ஸ் பண்ணும் லைட்டா, அது கன்வெர்ஸ் பண்ணும். இது எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு, பட் வேற வழி இல்லைங்க, படிச்சுதான் ஆகணும். இட்ஸ் வெரி ஹார்ட் ப்ரோ அப்படின்னு சொல்ல வேண்டாம், இட்ஸ் வெரி ஈஸி ப்ரோ. ஓகே, திங்க் அபவுட் இட், வெரி ஈஸி. சரிங்களா? கேட்காதீங்க. உங்க பசங்களுக்கு அண்ணனா உள்ள இருக்கேன், பொண்ணுங்களுக்கு அண்ணனால, பொண்ணுங்களுக்காக சந்தோஷம் அண்ணனா இருக்கேன். இருக்கேன், அவ்வளவுதான். சோ அதனால பாத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய என்னடா சொல்லுவாங்க, ஏய் கோபால், கோபால் என்ன ஆச்சு? கன்வெக்ஷன் தாங்க. ஏய் கோபால், தூக்கம் வருதியா? மணி வேற 3 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. கண்ணு சுக்கிடுச்சுங்க. உங்களுக்காக முடிச்சு பண்றேன்டா, உங்களுக்காக. ஏன்னா இப்போதைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கல, சோ இப்போதைக்கு பண்றேன். அண்ட் தென் நான் சொன்னோம்ல, இப்போதைக்கு ஸ்கூல் உங்களுக்காக பண்றேன். 3 மணி ஆயிடுச்சுங்க. உங்களுக்காக. கேமரா ஆனா இருக்கேன், என்ன ஆனாதான் இருக்கேன். எனக்கு திடீர்னு வந்து இப்படி இதாவது. ஓகே, உங்களுக்காக முடிச்சு பண்ணிட்டேன். டக்குன்னு போய் தூங்கணும் தான் இருக்கு, பட் ஓகே, பாருங்க 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 பாருங்க. இது வந்து உங்களுடைய கான்வெக்ஸ், இது வந்து உங்களுடைய கன்கேவ். ஓகே, கன்கேவ், கான்வெக்ஸ், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே, இப்போ ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த இமேஜ் இருக்குல்ல, இமேஜ்லாம் வரதுக்காக ஒரு ரூல்ஸ். அதுல எப்படி 4 ரூல்ஸ், நாங்க 4 பேரு என்ன லிக்கு அதே மாதிரி 4 ரூல்ஸ் அதுல இருந்த மாதிரி இதுல 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது பார்த்ததுனால இதை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ஆப்டின் இமேஜுக்காக ரூல்ஸ் இருக்கு, சரியா? அதுவும் ஆப்டின் இமேஜ்க்காக தான் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் 4. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 என்னன்னா இது வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து இங்கதான் வந்து கொஞ்சம் கேம் சேஞ்ச் ஆகும். இங்க வந்து நீங்க வந்து இப்படி நார்மல்லாம் இந்த லைன் வரைஞ்சு இது, புரியுதா? இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் சொல்லிக்கிறேன். F1 F2 F1 F2 G 2F1 F2 2F2 அப்படின்னு உண்டு, சரிங்களா? இதுல வந்து அதேதான், சேம் டு சேம். R1 மீன்ஸ் ரேடியஸ், அதெல்லாம் ஓகே, சரிங்களா? இதெல்லாம் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், அதெல்லாம் சேம். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதெல்லாம் சேம் தான். இதை ஓகே, பட் திங்ஸ் வந்து ஒண்ணு. ஓகே, அண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து அதுதான், இங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகே ஓகே ஓகே, அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இங்க ஓப்பனே இங்க வந்து F1 2F1, இங்க பாத்தீங்கன்னா 2F2 F2 பாத்தீங்கன்னா 2F2. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும் நண்பா, பட் பழகிடும். ஓகே, பழகணும். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்வெக்ஸ் வரைஞ்சிட்டோம். கன்வெக்ஸ்ல இப்படி ஒரு இதை போட்டுட்டு அதே போடு. இப்போ ஒரு லைட் வந்து பேரலா போச்சுன்னா, ஓகே, இங்க ஹிட் ஆகும். கன்வர்ஜிங் மிரர் என்ன பண்ணும், உள்ள எடுத்துக்கும், சரியா? சோ அதனால என்ன ஆகும், 2F2
அங்க மீட் பண்ணும். சரியா சரியா 2F2ல மீட் பண்ணும். எது தேவையோ அது மட்டும் நான் வந்து போடுறேன். சரியா போடுறேன். ஓகே சரி. செகண்ட் நம்மளுடைய டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ் யாரு யாரு மறண்டியா மறண்டியா அதுக்கு மறந்து கான்கேவ் லென்ஸ். சரி இங்கேயும் அதேதான். காசை போடு. இங்க வருவான். சரியா இவன் இப்படி போவான். ஓகே ஓகே அதேதான். அந்த இதுல இருந்துச்சுல அதே மாதிரிதான் பஸ். பட் என்னன்னா இந்த ரூல்ஸ் வந்து கான்கேவுக்கு மேல மாதிரி வரும், டைவர்ஸ்க்கு மேல உல்டாவா மாறி. ஓகே செகண்ட் இது என்னன்னா இப்போ வந்து இந்த ஓ இருக்குல்ல எஃப் இருக்குல்ல எஃப்ல ஓகே இப்போ F1ல வந்து F1ல இருந்து ஒரு ரைட் ரேட் போச்சுன்னா சின்னடா நீ பண்றேன் இல்ல டயக்ராம் ரொம்ப இச்சப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப இச்சப்படுத்து இருக்கா. இங்க வந்து F1 இருக்கு, F2 இருக்கு. ஓகே இங்க இருந்து போச்சுன்னா என்ன ஆகும்னா இப்படியே போகும். பேரலல் அதேதான் அதுல சொன்ன மாதிரி பேரலா போகும். ஓகே தென் ஓ அகேன் அதுக்கு நடுசா போட்டேன் விடுங்க. F1 F2 திரும்பியும் அதே இது. இந்த வாட்டி என்ன ஆகும், இந்த வாட்டி என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகுது. லைன் தரும் F2 பிகாஸ் ரெண்டோடைய ஃபோக்கஸ் வந்து மாறும். சரிங்களா ஸோ அதனால ரெண்டோடைய ஃபோக்கஸ் வந்து மாறும். ஸோ அதனால இதுல F1 இந்த சைடு வந்து F2 இந்த சைடு தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த சைடு வரலாம் இப்படி ஏதாவது லைன் வந்துட்டு வரிசையில் வந்து பாஸ் பண்ணி வந்துடணும். இந்த லைன் வந்து இங்க இருந்து ஓகே ஆக்சுவலி பாஸ் ஏன் பண்ணி விடணும்னு தெரியாது. ரூல் பேரலைஸ் வந்து அந்த வந்து வரிசையிலாவது பாஸ் ஆகணும். அதனால நம்ம வந்து பாஸ் பண்ணி விடுறோம். ஓகே வெரி மச் டைம் மேம். இன்னும் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா வீட்டுல இருந்துச்சு அப்பதான் தூங்கும். மீன்ஸ் 4 மணிக்கெல்லாம் எந்திக்க மாட்டாங்க சொல்றேன். மீன்ஸ் மத்தவங்க எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நானே ஒரு காலத்துல 4 மணிக்கு தான் இருந்துச்சேன். ரூல் நம்பர் 3 பாத்துக்கலாம். ரூல் நம்பர் 3 பாத்தீங்கன்னா இந்த லைட் அதான் அது எப்படி சீல பாஸ் பண்ணாத மாதிரி இதுல வந்து ஓல பாஸ் பண்ணும். ஓல பாஸ் பண்ணா அதே மாதிரி வரும். இது வந்து ஒரு கெட்டா இது வந்து ஒரு கெட்டா கெத்தம் அதே ஓல பாஸ் ஆகுங்க. மீன்ஸ் ஓல பாஸ் ஆனா சேம் அதுதான். புரியுதா அவ்வளவுதான். இதுல 3 ரூல் தான் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட். சீக்கிரம் முடியுது. ஓகே இப்போ வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இது இல்ல. இப்போ அதே நிமிஷம் பட் இப்போ வந்து ஒரு தனித்துவமான அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல, கான்வெக்ஸ் லென்ஸ் அது ஓகே கான்வெக்ஸ் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டியில விடுறாங்க. இன்ஃபினிட்டியில விடும்போது என்ன ஆகுது இந்த இருக்கு. ஓகே இது வந்து அடிக்க வேண்டாம். ஒரு பர்ஃபெக்டா வருது அடிக்க வேண்டாம். ஓகே இது வந்து இங்க இருக்கு. சாரி F1 2F1 and F2 and then 2F2. ஓகே பேரலா போறான். போயிட்டு அப்படியே இந்த சைடு வரும். அதே மாதிரி இதுவும் இப்படியே தான். அதுல ஒரு அதே மாதிரி. ஓகே சோ இப்ப என்ன ஆகும், இது எங்க ஃபார்ம் ஆகும் அதே இதுலதான். இதுல ஃபார்ம் ஆகுமா, ஃபார்ம் ஆனா என்ன ஆகும், இதுல வந்து அந்த கோடு லைன் வரல பாருங்களேன், புலி லைன்ஸ் வரல. புலி லைன்ஸ் வராதனால இது வந்து ஒரு ரியல் இமேஜ். சரிங்களா
real and inverted, but highly diminished, சரிங்களா? Because it's very much closer, right? So that's why it will be highly diminished. Okay, okay. இதுல வந்து கொஞ்சம் சின்னாரியா மாறும் நண்பா. நம்ம எவ்வளவு பின்னாடி வைக்கிறோம் அவ்வளவு சின்னது, சரிங்களா? சின்னாரி அதேதான் சாரி ஏன்னா வளர்ற அவ்வளவு சின்னதா தெரியும். சின்னாரி அதேதான், பட் நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தப்பா போயிட்டேன். ஓகே, செகண்ட் பக்கம். செகண்ட் வந்து அதேதான், பியாண்ட் 2F1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியாண்ட் அந்த சி பாயிண்ட் சி அப்படின்னு மிரர் கொடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நான் மிரரோட டேர்ம் சொல்லி இப்போ யூஸ் பண்றேன். Or else I don't need to use mirror terms, right? Right? Can you catch my point? That's F2, 2F2, okay? நம்ம வந்து பியாண்ட் இங்க வச்சுட்டோம். வச்சோடனே இப்படி போகும், போயிட்டு அப்படியே 2F2 டச் பண்ணும், கீழே வரும், அப்படியே இதுவும் இங்க டச் பண்ணி இங்க வரும், அப்படியே இங்க ஜோடியா மீட் பண்றாங்க. இங்கதான் நம்மளோட இமேஜ் வரும். சரி, இமேஜ் வந்துருச்சு. இங்கேயும் அந்த புலி லைன்ஸ் வரலையா? ரியல் வந்துடும், சரியா? ரியல் அண்ட் இன்வெர்டட் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறதுனால டிமினிஸ்ட், ஹைலி டிமினிஸ்ட் வருது, டிமினிஸ்ட் வந்துடும், சரியா? டிமினிஸ்ட் ஃபுல்லா எழுதுல, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். கரெக்டா? ஓகே. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் அப்படின்னு யாராவது சொன்னீங்க. ஓகே, 2F1 இப்போ ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி 2F1 கரெக்டா அதுலயே வச்சு. ஓகே, 2F1 F1 2F2 2F. ஓகே ஓகே, இப்ப என்ன 2F1 நம்ம ஆப்ஜெக்ட் வச்சதுனால இது எங்க போகும்? ஆஸ் ரூல் இது வந்து இங்க வரும். ஓகே, இப்படியே வரும். அதுக்கப்புறம் மீட் பண்ணுவாங்க, சேமா மீட் ஆகும், சரியா? சேம் அது அதேதான், இங்க மீட் ஆகும். ஸோ இங்க மீட் ஆகும். ஓகே, ஸோ என்ன ஆகும்? சேம் சைஸ். தேர்ட் சினாரி, சேம் சைஸ், ரியல் தான் வரும். ஏன்? புலி அந்த புலி லைன்ஸ் வரல, அதனால ரியலே வரும், சரிங்களா? நீங்க ஃபோர்த்து இங்கே போட்டுறத இது வந்து இந்த ஃபோர்த்து இங்கே போட்டு 2F1 அண்ட் F1 இதுக்கு நடுசுல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி நடுசுல வைக்கும் போது என்ன ஆகும்னா ஒண்ணுமே ஆகாது. எப்படி இருக்குமோ அப்படிதான் ஆகும். எப்படி வருமோ அப்படிதான் வரும். என்னதான் யோசிப்பீங்களா? இந்த புதுசா ஏதாவது வரும் இருக்கும், அப்படிதான் F2 2F2. ஓகே, இப்ப என்ன ஆகும்னா இதுக்கு நடுசுல இருக்கீங்க, இந்த ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், இப்படியே போகும். போயிட்டு அப்படியே அந்த எஃபெக்ட் அது அங்க போகும். அதுக்கப்புறம் அப்படியே இங்க வரும். வந்துட்டு இதை அப்படியே இப்படி போய் கொஞ்சம் தூரமா இங்க எங்கேயாவது வெயிட் பண்ணுவாங்க. மீன்ஸ் பியாண்ட் இன்க்ரைட் வெயிட் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் பின்னாடி. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்னா லார்ஜ் இமேஜ் ஆகும். ஸோ லார்ஜ் இமேஜ் ஆகும், சரியா? பெரிய இமேஜா, பட் ரியல் தான் வரும், சரியா? ஏன்னா இவங்க வந்து அந்த புலி லைன்ஸ் வரும், புலி அந்த லைன்ஸ் வரும். ஓகே, புலி லைன்ஸ் வராதனால நமக்கு ரியல் இமேஜ் தான் கிடைக்கும். என்னுடைய கருத்து என்னன்னா, புலி லைன்ஸ் வரலன்னா ரியல் இமேஜ். ஓகே, ஃபிஃப்த் இது வந்து அந்த ஒன் சைடு ப்ரோ, ஒன் சைடு இல்ல, பிரேக்கப். இது வந்து அந்த பிரேக்கப் கார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாருங்க, புரியும். அதேதான். ஓகே, லைனு F1 2F1 2F1 போட்டாச்சு, வந்துச்சா? இங்க வந்து F2 2F2. ஓகே, ஆஸ் ரூல் இது வந்து F2ல போகணுமா? போச்சா? அப்படியே வந்து இங்க வரணுமா? வந்துச்சா? சாரி, கொஞ்சம் லைன் வந்து இதாயிடுச்சு. ஓகே, இது இப்படியே தானே போகும். ஒன் சைடுக்கு அதுல நோ இமேஜ் ஃபார்ம். ஓகே, அவ்வளவுதான். டக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி எதுக்குடா இரேஸ் பண்ண? கீழே பண்ணிருக்கணும்டா கேப்ப. நான் என்னையே இரேஸ் பண்றேன். ஓகே, இப்போ வந்து F1 அந்த ஒன் சைடு காதலன்
இதுல வந்து என்ன வரும், வர்ச்சுவல் வரும். சரிங்களா? சரிங்க, எனக்கு ஞாபகம் ஆயிடுச்சு. எவ்வளவு பேருக்கு என் கூடயே சேர்ந்து இப்போ ஞாபகம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு அவ்வளவு ஆயிரம் அது எப்படி? நீங்க ஏன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றோட என்னுடைய நண்பா நண்பீஸ் ஓகே. அண்ணன் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஏன் கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆக வயசு போஸ்டர் சாரி வெரி ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வச்சாச்சு. இது வந்து இங்க போகும், அப்படியே ரூல்ஸ் படி இங்க போகும், அப்படியே இது வந்து இது வந்துட்டு இப்படி போகும். சரியா? அதெல்லாம் என்ன ஆகும், மீட் பண்ணிப்பாங்க. வர்ச்சுவல் புலி 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 இங்க வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்க மீட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இது வர்ச்சுவல். ஏன்னா புலி. ஸோ திரும்பி வந்துட்டேன். ஆக்சுவலி ஸ்டோரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ரெக்கார்ட் பண்ணும் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ்ல ரெண்டே தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்ஃபினிட்டி, இன்னொன்று வந்து டிவைன் டு F1. இன்ஃபினிட்டில பாத்தீங்கன்னா அது F1ல வந்து மீட் ஆகுது, ஸ்மால் இமேஜ் தான் வரும். சரிங்களா? ஸ்மால் இமேஜ் வரும், வர்ச்சுவல் வரும். ஏன்னா புலி லைன் இருக்கா, புலி லைன், அதனால வர்ச்சுவல் தான் வரும். இதுலயுமே வர்ச்சுவல் தான் வரும், ஸ்மால் இமேஜ் தான் வரும். சரிங்களா? ஸ்மால் டிமினிஷன் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து F1 ஓக்கு நடுஸ்ல வரும். ஓகே, பியாண்ட் டு F1 வருது. ஓகே, தென் MS3 கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு நான் ட்ரிக் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த ட்ரிக் என்னன்னா, அந்த 1ல வச்சா 1ல வருது, செகண்ட்ல வச்சா செகண்ட்ல, நீங்க செக் பண்ணிக்கோங்க. 3ல இங்க வச்சீங்கன்னா இந்த சைடு வரும், 4ல வச்சீங்கன்னா இந்த சைடு வரும், 6ல வச்சீங்கன்னா லாஸ்டா இன்ஃபினிட்டி டைம் அங்க வரும். அண்ட் தென் 6ல வச்சீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இதுல வர்ச்சுவல் வந்துச்சுன்னா வர்ச்சுவல் வந்துடும். ஸோ அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னால வேற எதுவும் பேச முடியாது, எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை. அதனால மீண்டும் சந்திக்கும் வரை பாய் நண்பர்களே, நன்றி.